ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு உரை கண்டு வருகின்றோம். ஓதி ஓதாமல் உறவெனக் கழித்த ஆதி ஈறு இல்லா அருட்பெருஞ்சோதி என்கின்ற ஈரடி கன்னிக்கு இன்று உரை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பாக அகவல் என்பது எவ்வளவு முக்கியமானது, ஏன் அந்த பெயரிலே வள்ளல் பெருமான் தன்னுடைய நீண்ட பாடலை, வேதம் போன்ற பாடலை இயற்றினார் என்று தெரிந்து கொள்வது அவசியம். அகவல் என்கின்ற சொல்லுக்கு மயில் அகவுகின்றது என்று சொல்வார்கள். ஏன் மயிலை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அதற்கும் வள்ளல் பெருமான் விளக்கம் சொல்வார். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சுதடி அக்கச்சி, மயில் குயிலாச்சுதடி என்று சொல்வார். அக்கச்சி என்றால் நெற்றிக்கண் திறந்து கொண்ட பெண்ணே என்று பொருள். ஆக இந்த நெற்றிக்கண் என்கின்ற இடத்திலே ஒரு தியானம் நடைபெறுகின்றது. ஓங்கார வடிவம் மயில் தோகை விரித்தாடிய ஒரு தோற்றம். அந்த தோற்றத்தை தியானம் செய்து கொண்டு வந்தால் ஓம் என்கின்ற ஒளி நமக்கு சவுண்டு கிடைக்கும், லைட்லிருந்து சவுண்ட் வரும். இதெல்லாம் தியான நெறி. ஆக இங்கே அகவல் என்று ஏன் சொல்லுகின்றார் என்றால், அகவு என்கின்ற சொல் கூட்டல் அல் என்பது அல் சாரியை, அகவு என்கின்ற வியங்கோல் வினைமுற்றுதான் அகவல் என்கின்ற பெயர் சொல்லாக மாறுகின்றது. அகவு என்றால் என்ன? அக் கூட்டல் ஆ கூட்டல் உ. ஆக அக் என்கின்ற இடத்திலே உங்களுடைய அண்ணாக்கின் மேலே அக் என்று சொல்லி பாருங்கள், அந்த இடத்திலே ஒரு அழுத்தம் வரும். அதுதான் சிற்றபை இருக்கின்ற இடம். திருநிலை தனிவெளி சிவவெளி எனுமோர் அருள்வெளிப்பதி வளர் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் இதை குறிப்பிடுவார். ஆக அந்த அக் என்கின்ற இடத்திலே அகரமும் உகரமும் இருக்கின்றது, ஒன்றாக இணையும் இடம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ரெண்டு பொருள்கள். நம்முடைய சுவாசம், வலது நாசியில் ஓடுகின்ற சுவாசம் அகரம், இடது நாசியில் ஓடுகின்ற சுவாசம் உகரம். இந்த இரண்டும் எங்கே இணைகின்றது? புருவ மத்தியிலே அண்ணாக்குக்கு மேலே அக் என்று சொல்கின்ற இடத்திலே. ஆக அகரத்தையும் உகரத்தையும் ஒன்றாக்கினால் ஓ என்கின்ற எழுத்து வரும். அங்கே இம் என்பது மௌனமாக இருக்கின்றது. ஆக ஓம் என்பதை நாம் பிரணவத்தை அங்கேதான் கண்டுகொள்ள முடியும். சரி, இன்னொரு பொருள் என்னவென்றால், நம்முடைய சுவாசமாகிய அகரமும் உகரமும் என்கின்ற இரண்டு கலைகள் அங்கே ஒன்று சேர்கின்றன. இன்னொரு பொருள், மேல்நிலை பொருள் என்னவென்றால், இறைவனுடைய சுவாசமாகிய அகரக்கலையும் மனித சுவாசமாகிய உகரக்கலையும் ஒன்றாக இணையும் இடம் அந்த அக் என்கின்ற இடம். அது இணைந்தால் என்ன ஆகும்? இதுதான் இன்றைய பாடத்தினுடைய உறவு என்கின்ற சொல்லுக்கு பொருள். ஒவ்வொரு கன்னிக்கும் ஏதோ ஒரு சொல் அல்லது இரண்டு சொற்கள் திறவுகோலாக சாவியாக இருக்கும். அவற்றை கொண்டுதான் இந்த கன்னி என்கின்ற பூட்டை திறந்து கொள்ள முடியும் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். இந்த பாடலை திறக்கும் பூட்டு உறவு என்கின்ற ஒரு சொல்லிலே இருக்கின்றது. அடுத்தது ஓதி என்கின்ற ஒரு சொல்லிலே இருக்கின்றது. ஆக என்ன உறவு என்றால் இங்கே விளக்கம் சொல்லுகின்றார். மனித சுவாசமும் இறை சுவாசமும் ஒன்றாக வேண்டும். அப்பொழுது மனிதனுடைய உடலும் மனமும் இறைவனுடைய உடலாகவும் மனமாகவும் மாறிப்போகும். இரண்டாவதாக உணர்வு ஒன்றாக வேண்டும். உணர்வு ஒன்றாகின்ற பொழுது விஞ்ஞானமய கோஷமும் ஆனந்தமய கோஷமும் இறைவனுடைய உடலாக
மாறிப்போகும். அதாவது அறிவு மனித அறிவிலிருந்து இறைநிலை அறிவாக மாறிப்போகும். இதுதான் உறவு. உரு கூட்டல் ஆ கூட்டல் ஊ என்கின்ற பதம்தான் உறவு என்று ஆயிற்று. உருகுதல் என்றால் தொடுதல், புணர்தல், ஒன்றாதல் என்று பொருள். ஆணும் பெண்ணும் உருகின்றார்கள் என்றால் புணர்கின்றார்கள் என்று பொருள். பருவத்திலே இது இயல்பாக நடைபெறுகின்ற ஒரு காரியம். ஆனால் பக்தி என்பது செயற்கையாக மனிதன் இறைவனை காதலிக்க கற்றுக்கொள்வது, இறைவனுடன் ஒன்றாவது. இது எப்பொழுது வரும் என்றால் இந்த உலகை பற்றிய எல்லா எண்ணங்களும் ஒன்றாக நீத்த பிறகு ஆத்மாவிலேயே உணர்வு நிலைத்திருக்கின்ற பொழுது அந்த ஆத்மாவினுடைய குணம் இரும்பை காந்தம் இழுப்பதைப் போல இறைவனை நோக்கியே திரும்பும். அப்பொழுது இறைவனை தவிர வேறு எதையும் விரும்பாது. நின்னையன்றி உலகில் எனக்கு வேறு இச்சை ஏதும் இல்லை என்பார் வள்ளல் பெருமான். இது அருள் அனுபவத்துக்கான பாடம், தகுதி. அந்த நிலையை உறவு என்கின்ற சொல் நமக்கு இங்கே குறிப்பிடுகின்றது. அந்த உறவு என்ன என்பதை மிக விளக்கமாக பின்னால் காண இருக்கின்றோம். ஆக இந்த கன்னியிலே வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், ஓதுதல் அது என்ன, அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய பலன் என்ன என்று இந்த கன்னியிலே நமக்கு காட்டுகின்றார். கடந்த 7-8 கன்னிகளாக மனிதன் அருட்பெருஞ்சோதியாவது எப்படி என்கின்ற சுத்த சன்மார்க்க யோகத்தை வள்ளல் பெருமான் நமக்கு காட்டிக் கொண்டு வருகின்றார். அதிலே இந்த பாடலும் ஒன்று. ஆக ஓதுதல் என்றால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கின்றார் என்றால், அதிலே மிக ஆழமான கருத்துக்கள் உண்டு. வள்ளலாருக்கு முன்பே திருமூல நாயனார் வேதத்தை ஓதியே முத்தி பெற்றார்களே என்று சொல்வார். இது எப்படி சாத்தியம்? வேதத்தை ஓதியே முத்தி பெற்றார்களே என்று திருமூல நாயனார் சொல்வார். ஏன் அவ்வாறு சொல்லுகின்றார் என்றால், ஓதுதல் என்பது வெறும் படிப்பு, வாசிப்பு அல்ல. சாதாரணமாக ஒரு நூலை படிப்பதைப் போலவோ வாசிப்பதைப் போலவோ அல்லது பாடுவதைப் போலவோ வேதத்தை ஓத முடியாது. அதேபோல் அகவலையும் படிக்கக்கூடாது, பாடக்கூடாது, ஓத வேண்டும். ஏன் வேதத்தை ஓதுகின்றார்கள் என்றால், நல்லா கவனிங்க, வாசியோகத்திலே அண்ணாக்குக்கு மேலே ஊதுவார்கள். அப்பொழுதுதான் அகரக்கலையும் உகரக்கலையும் ஒன்றாக மாறும். இந்த வாசியோகத்தை வேத விற்பன்னர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த வேதத்தை ஓதுகின்ற பொழுதே ஒரே நேரத்தில் வாசியோகத்தையும் பயில்வது. வேதத்தை ஓதுவதும் வாசியோகத்திலே ஊதுவதும் ஒரே செயல். அகவலை ஓதுவதற்கு சுமார் 1.5 மணி நேரம் ஆகும். அந்த 1.5 மணி நேரம் நீங்கள் வாசியோகத்திலே ஊதினால் களைத்து போவீர்கள். ஆரம்பத்திலே கஷ்டம். ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது என்றால், வாசியோகத்தை கடந்த ஒரு செயல் இங்கே நடக்கின்றது. வாசியோகத்திலே காற்றை மட்டும் மேலே பிணியல் சுரப்பியை நோக்கி அடிக்கின்றீர்கள், ஊதுகின்றீர்கள். ஆனால் வேதத்தை ஓதுகின்ற பொழுது என்ன நடக்கின்றது என்றால், அந்த மந்திர ஆற்றலும், சவுண்ட், மந்த்ராஸ், சாண்டிங் என்று சொல்வார்கள், அந்த மந்திர ஆற்றலும் அதன் உள்ளே பொதிந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இறைவனுடைய ஞானமும் சென்று அங்கே தாக்குகின்றன. ஆக வெறும் காற்றை ஊதுவது அல்ல, உணர்வு, அறிவு, மந்திரம் இவையெல்லாம் மேலே சென்று 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 மேலே தாக்குகின்றன. பிணியல் சுரப்பியை தாக்கி அதனை சுரக்க வைக்கின்றது. அங்கே அமுதம் சுரக்கும். அதுதான் சோமபானம் என்று வேத காலத்திலே சொன்னார்கள். வள்ளல் பெருமான் அருள் அமுதம் என்று சொல்வார். சிச்சவை அமுதம் அருந்துமின் என்றெல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு ஞானசரியிலேயே மற்ற இடங்களிலோ சொல்லுவார். ஆக வேதத்தை ஓதியே முத்தி பெற்றார்கள் என்றால் முறையாக அகவலை பாராயணம் செய்தால் என்றால் ஓத வேண்டும், படிக்கக்கூடாது, பாடக்கூடாது. வேதத்தை எவ்வாறு ஓதுகின்றார்களோ அவ்வாறு கருதி அருட்பெருஞ்சோதி அகவலை யார் ஓதுகின்றார்களோ அவர்கள் இந்த ஓதுதலினாலேயே முக்தி நிலை அடைந்து விடுவார்கள். அதாவது முக்தி என்பது என்ன? அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்று நம்மாழ்வார் சொல்வார். ஆசை இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களின் மீது அற்றுப்போக வேண்டும், இறைவனை நோக்கியே திரும்ப வேண்டும். குறைந்தது ஆத்மாவிலாவது அந்த உணர்வு நிலைத்து நிற்க வேண்டும். அதுதான் முக்தி நிலை.
இந்த வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால், அகவலை நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கின்றது என்றால், அதிலே இருக்கின்ற ஞானமானது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அறிவிலே போய் சேர்கின்றது. அந்த அறிவிலே இந்த உலக குப்பைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த குப்பைகளை எல்லாம் எரித்து அங்கே ஞான அக்னி உண்டாகின்றது. அதுதான் ஞான வேள்வியின் வள்ளல் பெருமான் சொல்வார். அந்த ஞான வேள்வியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்கின்றீர்கள். அந்த ஞான அக்னி இந்த உலகத்தினுடைய பற்றுக்களை எல்லாம் நீக்கிவிட்டு, நீ மனிதனாக பிறந்ததன் நோக்கம் கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல், முக்தியை பெறுவது, சித்தி ஞான சித்தியை பெறுவது, அருள் ஜோதியை பெறுவது, அருட்பெரும் ஜோதியை பெறுவது என்கின்ற உணர்வு தோன்றும். அந்த உணர்வு நீடித்து விட்டால் மற்றவையெல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான். ஆக அகவலை ஓதியே முக்தி பெற்றார்களே என்று திருமூல நாயனார் சொன்ன ஒரு சொல்லை நாம் மாற்றி அமைத்து கொள்ளலாம். ஆக அவ்வளவு முக்கியமான நவீன கால விஞ்ஞானமானது இந்த அருட்பெருஞ்சோதி அகவல். ஆக இதனுடைய பொருளை உணர்ந்து யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் முக்தி உண்டு என்பது குறிப்பு. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பாடலுக்குள் செல்வோம். ஓதி ஓதாமல் உறவென கழித்த ஆதி ஈறு இல்லா அருட்பெரும் ஜோதி என்பது பாடல். இங்கே 3 செய்திகளை வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். ஓதி சிலவற்றை உணரலாம், அதை கடந்து ஓதாமலும் சிலவற்றை உணரலாம். அதை கடந்து வள்ளல் பெருமான் ஒரு புதிய மார்க்கத்தை இங்கே சொல்லுகின்றார். உறவெனக்கு அளித்து என்னை உருமாற்றினான் என்று சொல்லுகின்றார். இந்த பாடலுக்கு 3 விதமான அர்த்தங்கள், பொருள்கள் உண்டு. ஒன்று, பெயர் சொல்லாக பயன்படுத்துவது ஓதி. இங்கே ஓதி என்பது வினை சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகின்றது, பெயர் சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. வினை சொல்லாக வெர்பாக பயன்படுத்தப்படுகின்ற பொழுது ஓதுதல் என்று பொருள்படும். அதிலே 2 பொருள்கள் உண்டு. படித்தல் என்று ஒரு சாதாரண பொருள், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று ஔவையார் சொல்கின்றார் அல்லவா, அந்த படித்தலை குறிக்கும். 2வது பொருள் என்ன என்றால் வேதத்தை ஓதுவது. வேதத்தை ஓதினான், உபதேசத்தை காதிலே ஓதினான். குருவானவன் உபதேசத்தை காதிலே ஓதினான், வேதத்தை ஓதினார்கள் என்கின்ற அர்த்தத்திலே ஓதுதல் என்றால் மந்திரத்தை ஓதுதல் என்கின்ற பொருளிலே வரும். பெயர் சொல்லாக வருகின்ற பொழுது ஓதி என்பது யார் ஓதுகின்றானோ அந்த குருவை குறிக்கும். இங்கே கடவுளை குறிக்கும். வள்ளலாருக்கு ஒரே குரு யார்? ஆண்டவர் தான். என் சத்குருவே சத்குருவே என்று நடராஜ பெருமானை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரைத்தான் குறிப்பிடுவார். ஆக இங்கே ஓதி என்பது குருவை குறிக்கும். அந்த குரு வள்ளலாருக்கு யார்? ஆண்டவர் தான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஆக வள்ளல் பெருமானுக்கு யார் உபதேசம் செய்கின்றார், யார் ஓதுகின்றார்? இறைவனை ஓதுகின்றான். ஆக இந்த 3 அர்த்தங்களும் 3 பொருட்களும் இந்த பாடலிலே உண்டு. ஒவ்வொன்றாக நாம் இதனை தனித்தனியே தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, இறைவன் எனக்கு ஓதி சில உண்மைகளை உணர வைத்தான். இது ஒரு பொருள், ஓதி என்றால். இன்னும் சில பொருள்களை, உண்மைகளை ஓதாமல் உணர்விலே எனக்கு உணர்த்தினான் என்று ஒரு பொருள். ஓதி என்றால் சில செய்திகளை இறைவன் சொல்லுகின்றான், அதை வள்ளலார் உணர்ந்து கொள்ளுகின்றார். இவ்வாறு சொல்லாமலே உணர்விலே இருந்து உணர்த்துவது, இது 2வது நிலை. 3வது நிலை என்னன்னா, நான் மனிதனாகிய நான் வள்ளலார் அவனை பற்றி ஓதி படித்து தெரிந்து கொண்டேன். ஓதாமல் படிக்காமலும் சில விஷயங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த 3 பொருள்களும் இங்கே நமக்கு ஒருங்கே கொடுக்கப்படுகின்றது. பன்முகத்தன்மை கொண்டதுதான் ஒரு கவிதையினுடைய, மகாகவியினுடைய இலக்கணம் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உள என்கின்ற ஒரு திருக்குறளுக்கு அடியேன் 9 உரைகள் சொல்ல முடிந்தது. அதில் 9000 உரைகள் இருக்கு. நம்முடைய அறிவு ஆழமாக போக போக, விசாலமாக போக போக பல்வேறு பொருட்கள் அதிலே நமக்கு தோன்றுமாறு எழுதுவது தெய்வ மகா கவிகளினுடைய வழக்கம்.
அப்படிப்பட்ட தெய்வ மகா கவிகளில் ஒருவராகிய வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே 3 பொருட்கள் வருமாறு அமைத்திருக்கின்றார். சரி, வள்ளலார் என்னென்ன நூல்களை ஓதி படித்து அறிந்து கொண்டார் என்பது அவருடைய பாடல்களிலும் வாழ்க்கை வரலாற்றிலும் வருகின்றது. திருக்குறள், திருமந்திரம், வேதங்கள், ஆகமங்கள், பெரிய புராணம், புராணங்கள், அருணகிரிநாதர், தாயுமானவர், குமாரதேவர், சுத்தசாதகம், சைவ சித்தாந்தம், வேதாந்தம், மூவருடைய வேதாந்தத்தையும் படிக்கின்றார். சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் மூவருடைய வேதாந்தங்களையும் படிக்கிறார். அதற்குண்டான குறிப்புகள் இருக்கின்றன. அகவலிலேயே 6 அந்தங்களை படிக்கின்றார். தொல்காப்பியம், பாணினி. இவற்றை ஏன் படிக்கின்றார் என்றால், அவற்றில் இருக்கின்ற குற்றங்களை களைந்து முழுமையாக்க, அவற்றின் உட்பொருளை மெய்ப்பொருளை உலகோர்க்கு காட்டுவதற்காக இறைவன் அனுப்புகின்றான். உதாரணமாக, உலகெல்லாம் என்கின்ற ஒரு தொடர், பெரிய புராணத்தினுடைய ஆரம்பத் தொடர், அதற்கு ஒரு 30 பக்கம் விளக்கம் எழுதுகின்றார். வள்ளலார் சொல்லவில்லை என்றால் இந்த விளக்கம் நமக்கு தெரியாது. பார்க்கடலுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகின்றார். அதே போல பெரிய புராணம் என்பது வெறும் பக்தர்களின் வாழ்வில் நடந்த சம்பவ கோவை அல்ல. ஒவ்வொரு கதையும் ஒரு சித்தியை கூற வந்தது. என்ன சித்தியை கூற வந்த சித்தர் நூல் என்று ஒரு திறவுகோலை நமக்கு கொடுக்கின்றார். அதன் பிறகு அதன்படி பார்த்தால் பெரிய புராணம் பெரிய ஞானக்கோவையாக, சித்தர் ஞானக்கோவையாக நமக்கு தெரிகின்றது. ஆக வள்ளலால் காட்டவில்லை என்றால் இது நமக்கு தெரியாது. திருக்குறளுக்கு பதின்மர், பரிமேலழகர் உட்பட எழுதியிருக்கின்றார்கள் உரை. ஆனால் ஒருவர் கூட தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் சாகா கல்வியை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, தக்க ஆசிரியரை வைத்து தெரிந்து கொள்க என்று வள்ளலார் சொன்னதை போல் யாரும் சொல்லவில்லை. சாகா கல்வி திருக்குறளில் இருக்கின்றது என்கின்ற உண்மை வள்ளலார் உணர்த்திய பிறகுதான் எல்லோருக்கும் தெரிந்தது. ஆக ஏற்கனவே உள்ள நூல்களில் உள்ள குறைகளை களைந்து, பாணினியத்திலும் தொல்காப்பியத்திலும் குற்றங்கள் உண்டு என்று சொல்கின்றார். அவற்றை எவ்வாறு நீக்குவது என்றும் நமக்கு விளக்கம் சொல்கின்றார். ஆக ஏற்கனவே உள்ள நூல்களில் உள்ள குற்றங்களை நீக்கி சுத்த வேதாந்தம், சுத்த சித்தாந்த ராஜ்யம் என்று சுத்தப்படுத்துவாரேன், அதிலே என்னென்ன குறைகள் உண்டு என்று நமக்கு பட்டியலிட்டு தருகின்றார். ஆக ஏற்கனவே இருக்கின்ற அறிவு தொகுதியை, நூல்களில் உள்ள பிழைகளை நீக்கி சுத்தப்படுத்தி முழுமையாக்கி கொடுப்பது. இரண்டாவது, ஏற்கனவே உள்ள நூல்களில் உண்மையான பொருள் என்ன, மெய்ப்பொருள் என்ன என்று மக்களுக்கு உணர்த்துவது. இந்த 2 வேலைகளையும் வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். உதாரணமாக வேதத்திலே சாகா கல்வியை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, தக்க ஆசிரியரை வைத்து தெரிந்து கொள்க என்று சொல்லுகின்றார். இதை 16 உரையாசிரியர்கள் எழுதவில்லை. ஆக வேதங்களுக்கு உண்மையான உரையாசிரியர் யார்? வள்ளலார் தான். ஆக மெய்ப்பொருளை காட்டுவது வள்ளல் பெருமானுடைய நோக்கம். அதற்காக இந்த பழைய நூல்களை ஓதுகின்றார். இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓதாமல் அடுத்த வார்த்தை வருது. இந்த ஓதுதலை பற்றி இன்னும் சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓதியை ஓதாது உணர்த்திய ஒளியை ஒளிதனை கண்டு கொண்டேனே என்று சொல்லுகின்றார். இங்கே ஓதியைன்னா யாரு? கடவுளை சொல்றார். ஓதியை இறைவனை, ஓதாது உணர்த்திய ஒளியை, ஓதாது உணர்தற்கு ஒளி அளித்தனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி என்பார். ஆக ஓதாது எப்படி உணர முடியும் என்றால், உள்ளே இருக்கின்ற இறைவன் ஒரு ஒளியை கொடுக்கின்றான், அருள் ஜோதியை கொடுக்கின்றான். அந்த அருள் ஜோதியினுடைய வெளிச்சத்திலே உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களுக்கும் பதி அறிவு, பசு அறிவு, பாச அறிவு, 3 அறிவுகளுக்கும் அவருக்கு விளக்கம் தெரிகின்றது. அதான் இங்கே ஒளி என்று சொல்லுகின்றார். ஓதியை ஓதாது உணர்த்திய ஒளியை ஒளிதனை கண்டு கொண்டேனே. ஆண்டவரே அந்த ஓதி மூவர்க்கும், தேவர்க்கும், ரிஷிகட்கும், சித்தர்கட்கும் அவர் நூல்களை மனிதர் ஓதுகின்றார். ஆனால் ஆதி மூலமாகி இறைவனே, எல்லா அறிவுக்கும் மூல காரணமாகி இறைவனே வள்ளலாருக்கு ஓதியாக வருகின்றான். இங்கே ஓதி என்பது இறைவனை குறிக்கின்றது. இரண்டாவதாக, வள்ளல் பெருமான் எதை ஓதினார்? நல்லா கேட்டுங்க. இந்த இடத்துல கற்கும் முறை கற்றறியேன், கற்பன கற்கிலேன் என்கிறார்.
என்ன இப்படி சொல்றாரு? எதை கற்பது? கற்பங்களை கற்பது. கற்பம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நூல்களில், சித்தர் நூல்களில் சில கற்பங்களை, கரிசாலை கற்பம், தூதுவளை கற்பம், இவ்வாறு 108 கற்பங்களை பற்றி சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த கற்பங்கள் தான் உண்மையான கற்பங்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல. கற்பம் என்பது விஷமில்லாதது, தூய அமுதம், 100% அமுதம் என்று பொருள்படும். இது ஒவ்வொரு நிலையிலும் உண்டு, ஒவ்வொரு செயலிலும் உண்டு. நூல்களிலே கற்பம் உண்டு, மூலிகைகளிலே கற்பம் உண்டு, கனிமங்களிலே கற்பம் உண்டு, அதாவது 3 உப்புக்கள் என்று சொல்வார்கள். உலோகங்களிலே கற்பம் உண்டு. அயம் ஒரு கற்பம், தாமிரம் ஒரு கற்பம். அதே போல அறிவிலே கற்பம் உண்டு, அருளறிவு. சுவாசத்திலே கற்பம் உண்டு, வேகாக்கால். இவ்வாறு ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு குணத்திலும் என்ன அதனுடைய கற்பம், விஷம் நீக்கி அமுதம் மட்டும் என்ன என்று தெரிந்து அவற்றை மட்டுமே கற்க வேண்டும். எல்லா நூல்களையும் கற்பதல்ல, ஆயில் போதாது. திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், திருவருட்பா, இவ்வாறு திரு என்ற அடைமொழி கொண்ட நூல்களை, வேத நூல்களை மட்டுமே கற்க வேண்டும். அவை கற்பங்கள், நூல்களிலே கற்பங்கள், ஞானங்களிலே கற்பங்கள். அதே போல உணவிலே கற்பம். சுவாசத்திலே வாசியோகம் செய்து நீங்கள் வேகாக்காலை, அமுதக்காற்றை சுவாசிப்பது கற்பம். இவ்வாறு கற்பங்களை மட்டுமே பிரித்து கற்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கற்க கசடு அற. ஒரு பொருளில் இருக்கின்ற குற்றத்தை எவ்வாறு நீக்குவது என்று தெரிந்து கொள்வது மட்டும்தான் கல்வி. இதுதான் கற்ப கல்வி. கற்பு அவை கற்றபின். அங்கே கற்பு என்பது கற்பங்களை குறிக்கும். கற்பு கூட்டலாம் கற்பம். இதெல்லாம் உள்ளார மறைவாக சொல்லப்பட்ட உண்மைகள். இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலார் வெளிப்படுத்துகின்றார். இந்த பாடலிலே வள்ளல் பெருமான் என்ன சொல்கின்றார்? கற்கும் முறையறியேன் கற்பன கற்கிலேன். கற்பன என்பது கற்பத்தை குறிக்கும். கற்பதற்கு ஒரு முறை இருக்கின்றது என்று சொல்கின்றார். என்ன அந்த முறை? இதை ஆதியிலே திருவள்ளுவர் நமக்கு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். ஐயா, இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கற்பதற்கு ஆயுள் போதாது. எதை கற்றால் அனைத்தையும் கற்றதாகுமோ அந்த வாளறிவினுடைய நல்ல தாள்களை, திருவடிகளை கற்றுக்கொள். என்னது? அதான் வேகாக்கால் என்று சொல்லப்படுவது, அமுதக்காற்று என்று சொல்லப்படுவது, சீர் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். சீர்காழி என்று சொல்வார்கள். சீர்காழி என்றால் என்ன? என்ன பொருள்? அது ஒரு ஊரின் பெயராக நமக்கு வைத்தார். ஆனால் உண்மை என்ன? ஏற்கனவே நான் பலமுறை இதற்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றேன். திருஞான சம்பந்தர் எங்கே பிறக்கின்றார்? சீர்காழியிலே. காழி என்றால் காளி தான், காத்து தான். இன்னைக்கும் தெலுங்குல இருக்கு. காளின்னா காத்து தான். அது என்ன காத்து? சீர். சிற்சபை பொற்சபை சீரே சிறந்தது என்பார். அது நம்முடைய புருவ மத்திக்குள்ளே சுழன்று கொண்டிருக்கின்றது. அதான் வேகாக்கால். அந்த காற்று இறைவனுடைய திருவடி. அதை தெரிந்து கொண்டவன் அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதம் என்று எல்லா அற்புதங்களையும் செய்யலாம். ஒரு கணத்தில் அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம். ஆக இறைவனுடைய திருவடிகளை 7 குறட்பாக்களிலே, முதல் கடவுள் வாழ்த்திலே இருக்கின்ற 10 பாடல்களிலே 7 பாடல்களிலே இறைவனுடைய தாழ், தலை, திருவடி இப்படியே பேசுகின்றான் திருவள்ளுவன். அடி தொழுதல், தாழ் தொழுதல் இப்படியே பேசுகின்றான். மற்ற 3 குறட்பாக்களில் மறைமுகமாக பேசுகின்றான். ஆக இறைவனிடம் தெரிந்து கொள்ள வேண்டியது இறைவனுடைய திருவடிகள் தான். அதை கற்பது எப்படி, அதை அடைவது எப்படி என்று கற்பதே கல்வி, முடிந்த கல்வி. அதை அறிந்து கொண்டால் அனைத்தும் அறிந்ததாகும். ஒவ்வொரு புத்தகமா, ஒவ்வொரு எழுத்தா, ஒவ்வொரு சொல்லா என்னைக்கு படிச்சு முடிக்கிறது? இந்த குறிப்பை வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார் என்றால், 4 படிநிலைகள் கற்பதிலே இருக்கின்றன என்று சொல்லுகின்றார். இது philosophy of education என்று சொல்வார்கள். கல்வியின் தத்துவம். அது வள்ளல் பெருமான் 4 நிலைகளிலே சொல்லுகின்றார். ஒன்று, ஒரு ஆசிரியனிடமிருந்து கற்றல். நாமே கூட புஸ்தகத்தை படிக்கலாம், படித்து தெரிந்து கொள்வது கற்றல். இதற்கு திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கி இருக்கின்றார், 10 பாடல்கள். கேட்டல் என்பதற்கு ஒரு அதிகாரத்தை ஒதுக்கி இருக்கின்றார். பொழுது நான் பேசுகின்றேன், நீங்கள் கேட்கின்றீர்கள். நான் 50 ஆண்டு காலமாக சேகரித்த என்னுடைய அறிவு, அனுபவம், சிந்தனை யாவற்றையும் இந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகின்றேன். முடியும், ஓரளவுக்கு முடியும். இந்த நூல்களை எல்லாம் கற்று நீங்கள் எப்பொழுது இந்த மெய்ப்பொருளை அழிவது?
அதற்கு எளிமையான வழி கேட்டல்லாம். கற்றலில் கேட்டலே நன்று என்பது அவை பிராட்டியினுடைய முதுமொழி. இது இரண்டாவது நிலை, கற்றல் கேட்டல். மூன்றாவது அற்புதமான ஒரு நெறி, டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஜென் மதத்திலே உண்டு. நம்முடைய தமிழிலே தட்சிணாமூர்த்தி என்கின்ற ஒரு குரு இருப்பார். அவர் சின்முத்திரையை வைத்துக்கொண்டு நமக்கு காட்சி அளிப்பார். மௌன குரு, பேச மாட்டார், உணர்த்துவார். இது மூன்றாவது நிலை. கற்பது ஒரு நிலை, கேட்பது ஒரு நிலை, அதை கடந்து நேரடியாக குருவிடமிருந்து பெற்றுக்கொள்வது. தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையை வைத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பார். அதை யார் கேட்கிறாங்க? அழகா சீடனுடைய லட்சணத்தை திருவிளையாடல் புராண ஆசிரியர் நமக்கு உணர்த்துவார். கல்லாலின் புடை அமர்ந்து, நான்மறை கல்லாலின் புடை அமர்ந்து யாரு? குரு தட்சிணாமூர்த்தி. கல்லால மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கார். கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். என்னென்ன கட்டுறாங்க? நான்மறை 6 அங்கம் முதல் 4 வேதங்கள், 28 ஆகமங்கள், 205 உபாகமங்கள், இவற்றையெல்லாம் கற்று முடித்து விட்டார்கள் அந்த சனகாதி முனிவர்கள் 4. அவற்றையெல்லாம் கற்று முடித்த பிறகு இவை போதவில்லை, அறிவு நிறைவடையவில்லை, பதிய அறிவு கடவுள் அறிவு வரவில்லை, எங்களுக்கு ஒரு குரு வேண்டும் என்று தேடிக்கொண்டு தட்சிணாமூர்த்தியிடம் வருகின்றார். அதைத்தான் சொல்றார். நான்மறை 6 அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். என்ன சொல்றாரு? இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டுறார். இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை. எப்படி சொல்றாரு? சொல்லாமல் சொல்லுகின்றார், சொல்லால சொல்வதல்ல. அதை எப்படி நாம கிரகிச்சுக்கணும்? நினையாமல் நினைந்து. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம். அப்பொழுதுதான் இந்த வினை என்கின்ற ஒரு சக்கரம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். சீடர்கள் முதல்ல என்ன செய்யணும்? 4 வேதங்கள், ஆகமங்கள் எல்லாவற்றையும் கற்று அதற்கு பிறகு ஞான உபதேசத்துக்கு தட்சிணாமூர்த்தியிடம் வருகின்றார்கள். அந்த தட்சிணாமூர்த்தி வாயால் பேசுவதில்லை, மௌனகுரு சின்முத்திரையை காட்டுகின்றார். இதற்கு என்ன பொருள்? நீ என்ன வேதம் படித்தாலும் ஆகமங்கள் படித்தாலும் இந்த ஆள்காட்டி விரல் என்பது உன்னுடைய ஆன்மா. இது இந்த பெருவிரல் என்பது பதியறிவு, கடவுள். இந்த பசு அறிவு இந்த பதி அறிவுடன் இணைய வேண்டும். இந்த உகரம் அகரத்துடன் இணைய வேண்டும். இந்த 3ம் தனியே பிரிய வேண்டும். 3 என்னது? ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 மலங்களும் பிரிய வேண்டும். இப்பொழுது பாருங்கள், கை எப்படி இருக்கின்றது? ஒன்றாக இருக்கின்றது. இந்த 3 மலங்களும் இந்த உயிருடன் ஒட்டி கொண்டு நிற்கின்றன. உயிரானது தன்னுடைய பகுத்தறிவால் இந்த 3 மலங்களை விலக்கிவிட்டு பதியறிவு என்கின்ற கடவுளுடன் சேர வேண்டும். இவ்வளவுதான் ரகசியமே. இதுதான் தட்சிணாமூர்த்தியினுடைய சின்முத்திரை. இந்த சின்முத்திரையின் பொருளை யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நூல்கள் எல்லாம் தேவையில்லை. இது 3வது நிலை. புத்தரும் இப்படித்தான் ஒரு முறை செய்தார். ஒரு தாமரை மலரை எடுத்து மொக்கை எடுத்து கையில் வச்சுக்கிட்டார். அன்றைக்கு பாடம் அவ்வளோதான், ஒரு வார்த்தை பேசல. ஒரு 1000 பேர் அமர்ந்திருக்கின்றார்கள். புத்தர் ஆசனத்திலே அமர்கின்றார். ஒரு தாமரை மலரை எடுத்து இப்படி வைத்துக் கொள்கின்றார். எல்லாரும் காட்டுறார், அவ்வளவுதான். யார் புரிந்து கொண்டார்கள் என்று பார்த்து கொண்டே வருகின்றார். ஒரு முகத்திலும் ஈயாடவில்லை, யாருக்கும் புரியல. ஒரே ஒரு சீடன் ஆனந்தான் மட்டும் தலையாட்டுகின்றான், புன்னகைக்கின்றான். சரி, இவனுக்கு புரிந்துவிட்டது என்று புத்தர் பிரான் எழுந்து போய்விடுகின்றார். டைரக்ட் டிரான்ஸ்மிஷன், வார்த்தையால் சொல்வதல்ல. குருவினுடைய மனதில் என்ன உண்டோ அதை அப்படியே உணர்வது. எப்போ உணர முடியும்? குருவுக்கு எவ்வளவு தூய்மையான மனம் இருக்கின்றதோ அதே தூய்மையான அளவுக்கு நம்முடைய மனதை யார் மாற்றிக்கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இது சாத்தியம். இது டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்வார். இது 3வது நிலை. இதை கடந்து ஒரு நிலையை வள்ளல் பெருமான் இந்த பாடலையே சொல்லுகின்றார். இது உலகம் அறியாத ஒரு கல்வி முறை. அது என்ன சொல்றாருன்னா, உறவெனக்கு அளித்தான், ஓதி ஓதாமல் உறவெனக்கு அளித்த ஆதியீரில்லா அருட்பெருஞ்சோதி. பாருங்க, உறவளித்து கற்பிப்பது. அதாவது உறவளித்துன்னா இங்க என்ன பொருள்னா,
திருக்குறளை நாம் படிக்காமல் திருவள்ளுவரே நம்முடைய உடம்புக்குள் புகுந்து கொண்டார் என்றால் எப்படி இருக்கும்? கடவுளை பற்றி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி திருவருட்பா மூலம் நாம் அறிகின்றோம், ஓதி அறிகின்றோம். வள்ளல் பெருமான் எப்படி அறிந்து கொண்டார் இந்த உண்மைகளை? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னுடைய உடல் பொருள் ஆவிகளை வள்ளலாரனுடைய உடல் பொருள் ஆவிகளுடன் மாற்றிக்கொண்டார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாரனுடைய உடம்புக்குள்ளே இறங்கி கொண்டார். இதுதான் உறவென கழித்து நம்முடைய உடம்புக்குள்ளாரியே புகுந்துகிறது. அப்போ ஒன்றும் படிக்க வேண்டாமே. இப்பொழுது ஒரு செய்தி, ஒரே ஒரு செல்போனில் இருக்கிற ஒரு சிப்பு, அந்த சிப்பில் இந்த உலகத்தில் எத்தனை கோடி புத்தகங்கள் இருக்கோ அவ்வளோ புத்தகங்களையும் அதில் அடக்கிடலாமா. இப்படி கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஒரு சதுர சென்டிமீட்டர் இருக்கின்ற அந்த சிப்பில் உலகத்தில் இருக்கிற கோடானு கோடி புத்தகங்களை அடக்கிவிடும். சரி, அடுத்தது என்ன செய்ய போகின்றார்களாம்? அந்த சிப்பை எடுத்து மூளையில் பதிச்சிட போகிறானா. படிக்கிற வேலையே கிடையாது. அப்போ எது கேட்டாலும் உடனே ஞாபகத்துக்கு வரும், படித்த மாதிரியே ஞாபகத்துக்கு வரும். இந்த மூளை அந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு விஞ்ஞானம் வேறு வழியிலே சென்று வள்ளலார் பெற்ற அனுபவத்தை பெற முயற்சி செய்கின்றது. ஆனால் அந்த சிப்பு தான் கடவுள். கடவுள் வள்ளலாரனுடைய மூளையில போய் உட்காந்துக்கிட்டார். இது எவ்வளவு எளிமையான வழி! இது உறவழித்து கற்பித்தல். இது 4வது நிலை. இந்த நிலை, அதாவது லேர்னிங் டைரக்ட்லி ஃப்ரம் காட், கடவுளிடமிருந்து நேரடியாக கற்பது என்று பொருள். ரெவலேஷன் என்று சொல்வார்கள். பைபிளில் கூட ரெவலேஷன் இருக்கு. ரிவீல்டு ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்வார்கள். உள்ளே இருந்து இறைவனே ஒளி கொடுத்து உணர்த்துவது, இறைவனே வந்து உட்கார்ந்து கொள்வது உள்ளே. ஆக இந்த உறவளித்தல் என்பது 4வது முறை. கற்கும் முறை என்று வள்ளல் பெருமான் 4ஐ சொல்கின்றார். கற்றல், கேட்டல், நேரடியாக உணர்த்துதல், தட்சிணாமூர்த்தியை போல, புத்தரை போல. இங்கே வள்ளலார் என்ன செய்கின்றார்? இறைவன் நேரடியாக அவருடைய உடம்பிலே வந்து, மனதிலே வந்து, ஜீவனிலே வந்து, ஆன்மாவிலே வந்து அமர்ந்து கொள்கின்றான். அருட்பெருஞ்சோதி ஆக்குகின்றான். தன்னையும் தன் அருட்சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றென ஆக்கிய அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்சக்தியும் ஆண்டவனும் வள்ளல் பெருமானும் இப்பொழுது ஒரே வடிவமாக இருக்கின்றார். வள்ளலார் வேறு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு என்கின்ற நிலை அங்கே இல்லை. இதுதான் உறவு எனக்கு அளித்து. ஆக உறவளித்து கற்கின்ற முறை என்பது 4வது. மனிதன் கடவுளாக மாறி கடவுள் அறிவை பெறுவது. கடவுள் மனிதனுக்குள்ளே புகுந்து மனித அறிவை உருமாற்றம் செய்து அருளறிவாக, கடவுள் அறிவாக மாற்றி அமைப்பது. சரி, இப்பொழுது அடுத்தது, கடவுள் வள்ளலாருக்கு எதை ஓதினார்? அருட்பெருஞ்சோதி இயலை ஓதினார். அந்த அருட்பெருஞ்சோதி இயல் எப்படிப்பட்டது? ஆதியும் அந்தமும் இல்லா நிலை. அதிலே வாழ்வது எப்படி? ஆதியீரில்லா அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாரு இல்லையா? அந்த கடவுளினுடைய இயல் என்பது என்ன, கடவுளினுடைய வாழ்க்கை என்பது என்ன, அதை புரிந்து கொள்வது எப்படி, கற்பது எப்படி, அந்த முறையிலே வாழ்வது எப்படி, இந்த 2 செய்திகளையும் ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இங்கே ஆதி ஈறு இல்லா அருட்பெருஞ்சோதி என்று ஏன் சொல்லுகின்றார்? நல்லா கவனிங்க. ஆதின்னா தொடக்கம், பிறப்பு. ஈறு என்றால் முடிவு, மரணம். கடவுளுக்கு ஏதாவது உண்டா? 2ம் கிடையாது. தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு 2ம் உண்டு. தொடக்கம், பிறப்பு உண்டு, முடிவு, இறப்பு உண்டு. அதனால ஆண்டவன் என்ன சொல்லுவாங்க? இன்ஃபினிட் பீயிங். ஆங்கிலத்திலே எண்கள் 2 விதம். 1, 2, 3 எல்லாம் முற்று ஒரு இடத்துல நின்று போகும், முடிவுக்கு வரும். இந்த 8 தலைகீழாக போட்டிங்கன்னா இன்ஃபினிட் நம்பர்னு சொல்லுவாங்க, இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அது எல்லையற்ற எண். அதுக்கு வந்து ஒரு முடிவு, வரையறை, எல்லை கிடையாது. இறைவன் அந்த இன்ஃபினிட்டியை போன்றவன். நாமெல்லாம் 1, 2, 3, 4 போல சின்ன சின்ன எழுத்துக்கள். எல்லை உண்டு, வரம்பு உண்டு. இந்த எண்கள் எல்லாம் இன்ஃபினிட்டி ஆகணும், அங்கதான் போய் முடியும். நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், கோடி, 10 கோடி, இப்படி சொல்லிக்கிட்டே போனா கடைசி எங்க போய் நிற்கும்? இந்த ஆதியீரில்லா நிலையாகிய இன்ஃபினிட்டியில தான் போய் நிற்கும். கணக்கை வச்சு தான் இதை புரிஞ்சிக்க முடியும்.
ஆதியீர் இல்லா நிலை என்பது எண்ணிலி, முடிவிலி என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ஆக அந்த இன்ஃபினிட்டி நிலையை மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டால் எல்லா அறிவும் உண்டு. கும்பகோணம் ராமானுஜன் என்கின்ற கணித மேதையை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அவரை பற்றி ஒரு ஆங்கிலேயன் ஒரு புத்தகம் எழுதினான், த மேன் ஹூ சா இன்ஃபினிட்டி. முடிவிலியை நேரில் கண்ட மனிதன். அவனுடைய அறிவு கணிதத்தில் எல்லையற்றது. எப்படி கற்றுக்கொண்டான்? இன்ஃபினிட்டி என்பதை என்ன என்று தெரிந்து கொண்டான். மற்ற எண்களை பற்றிய அறிவெல்லாம் தானா வந்துடுச்சு. 1000 ரூபாய் சம்பாரிச்சா அதில் 10 இருக்குது, 100 இருக்குது, 500 இருக்கு இல்லையா? அதை போல இன்ஃபினிட்டி என்பது என்ன, எல்லையற்றது என்பது என்ன, அதை தெரிந்து கொண்டால், அதிலே வாழ கற்றுக்கொண்டால் மற்ற பாச அறிவு பசு அறிவெல்லாம் சாதாரணம். அதுதான் பதி அறிவு. அந்த வித்தையை, பிரம்ம வித்தையை, சிவ வித்தையை, அருட்பெருஞ்சோதி வித்தையை இறைவன் வள்ளலாருக்கு ஓதுகின்றான். இதுதான் கற்பதிலேயே முடிவான செயல். அடுத்தது, வேறு என்னவெல்லாம் வள்ளலாருக்கு ஓதுகின்றான் என்று பார்த்தா, தன்கோல் அளவு எனக்கு ஓதி சுத்த சமரச சத்திய சன்மார்க்க நீதி செங்கோல் அளித்தது வாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. நாம் நம்முடைய அளவுகோலை வைத்துக்கொண்டு, நம்முடைய மனதில் இருக்கின்ற அறிவு என்கின்ற அளவுகோலை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் அளக்கிறோம். இறைவனை அளக்கின்றோம், வள்ளலாரை அளக்கின்றோம், அருட்பாவை அளக்கின்றோம். அதனால் புரியல. ஆனால் இறைவன் என்ன செய்கின்றான் வள்ளலாருக்கு? மகனே, உன்னுடைய அடிஸ்கோலை தனியாவை. மனித அளவு கொண்டு அளக்க முடியாது. என்ன? என்னுடைய அளவுகோலை உனக்கு நான் தருகின்றேன், என்னுடைய அறிவை உனக்கு தருகின்றேன் என்று தன்னுடைய செங்கோலை வள்ளல் பெருமானுடைய கையிலே கொடுக்கின்றான். அப்பொழுது இறைவனுடைய உண்மையான அறிவு என்ன என்பது முழுவதும் வள்ளலாருக்கு தெரிகின்றது. ஆக மனித அளவுகோல் என்கின்ற மனித அறிவை நீக்கிவிட்டு இறைவனுடைய அறிவு, அருள் அறிவு என்ன என்பதை அறிந்து அதன் மூலம் அளக்க வேண்டும். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்வார். அருளாலே எதையும் பார் என்றான். அதான் அருள் தான் இறைவனுடைய ஸ்கேல், அளவுகோல். தன் கோல் அளவு எனக்கு ஓதி. என்ன ஓதுறான்? தன்னுடைய ஆண்டவன் தன்னுடைய அளவு என்ன என்பதை ஓதுகின்றான். அது இன்ஃபினிட்டி, எல்லாவற்றிலும் எல்லையற்றது, எல்லாவற்றிலும் மெய்ப்பொருள். ஆக இறைவன் அவருடைய அளவை ஓதுகின்றார். நம்முடைய அறிவு ரிலேட்டிவ் நாலேஜ், ஆண்டவனுடைய அறிவு அப்சல்யூட் நாலேஜ், முழுமையான அறிவு, பின்னமில்லாதது, நிறைவானது. நம்முடைய அறிவு பின்னமானது, அற்பமானது, வினாடிக்கு வினாடி மாறக்கூடியது, மலம் உள்ளது. இதை மாற்றி அமைத்து இறைவனுடைய அறிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக கடவுள் வள்ளலாருக்கு நிறைய விஷயங்களை ஓதுகின்றார். அவற்றிலே இந்த உலகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் ஓதுகின்றார். அதை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு சிலவற்றை காண்போம், எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. இதெல்லாம் இல்லைப்பா, இதெல்லாம் கற்பனை, கற்பிதங்கள், இதெல்லாம் விட்டுடு. ஜாதி மதம் சமயம் இவையெல்லாம் பொய் என்று ஆதியில் உணர்த்துகின்றான். அடுத்தது சொல்றாரு, பொன் செய்யும் வித்தையை உணர்த்தினான். 4 புருஷார்த்தங்கள் சன்மார்க்கத்திலே: ஏமசித்தி, சகா கல்வி, தத்துவ நிகிரகம், இறைவன் தன்மை அறிந்து அம்மையமாதல். முதல் எதை வைக்கிறார்? முதல் படியே ஏமசித்தி தான், பொன் செய்யும் வித்தை தான். பொன் செய்யும் வித்தையை இறைவன் உணர்த்தியதால் தான் பொன் செய்ய கற்றுக்கொண்டு அந்த பொன்னால் வந்த பொருளை கொண்டுதான் ஞான சபையை வள்ளல் பெருமான் கட்டுகின்றார். அதனால தான் அந்த கலெக்டர் இங்கே வந்து விசாரிக்கிறதுக்கு வர்றாங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பொன் செய்யும் வித்தையை இறைவனே உணர்த்துகின்றான். எனக்கு தெரிஞ்சு இந்த சேலத்தில் மட்டும் ஒரு 1000 பேர் இந்த பொன் செய்யும் வித்தைக்காக அலையிறாங்க, வாழ்க்கை வீண் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? யார் உணர்த்தினா உணர முடியும்? ஆண்டவன் உணர்த்தினால் ஒழிய இந்த ஏமசித்தி என்கின்ற பொன் செய்யும் வித்தையை ஒருவன் உணர முடியாது. இது தெரிஞ்சுக்கணும். இவருடைய சீடர்களே பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இருந்தார். வள்ளலாருக்கு தெரியாமல் அவருடைய மூலிகைகள்லாம் எடுத்துக்கிட்டு போய் பொன் செய்யறதுக்கு போகிறாரு. அது கண்ணில் அடிச்சிருது, திராவகம், கண்ணு கெட்டு போயிடுது. எங்கெங்கேயோ போகிறார், குணம் பண்ண முடியல. அப்புறம் அவருடைய மனைவி சொல்கிறாங்க, பெருமான்கிட்டே போங்க. பெருமான்
மருந்து கொடுத்து ஒரு ரஸ்தாளி வாழைப்பழத்தை வச்சு கட்டி அதில் மருந்து போட்டு அவரை குணப்படுத்துகிறார். ஆக நம்முடைய முயற்சியால் இது கூடாது, இறைவன் உணர்த்தினால் ஒழிய இந்த பொன் செய்யும் வித்தையை உணர முடியாது என்பதை இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார். ரெண்டாவது, 7000க்கும் மேற்பட்ட பாடல்கள், இதுவே ரொம்ப குறைச்சல். இப்படின்னா இப்போ இருக்கிறது 35 மாலைகளோ என்னவோ தான் இருக்குது அருட்பாவில். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன எழுதுகின்றார் என்றால், சிதம்பரம் வந்த பிறகு 200 மாலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு கடிதத்தில் எழுதுகிறார். அப்போ மீதி 165 மாலைகள் எங்க? ஒரு மாலை 100 பாட்டு. அவ்வளோ பாட்டு எழுதியிருக்கிறார். ஒரு நாள் இரவு முழுவதும் எழுதி கொண்டே இருப்பார். வண்டியாக எழுதியிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் அங்கங்கே அவரவர் வீடுகளிலே இன்னும் மறைந்து கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் வெளியே கொண்டு வருவது சன்மார்க்கிகளினுடைய கடமை. அந்த பாடல் இயற்றும் திறமையை இறைவன் வள்ளலாருக்கு எந்த வயதிலே கொடுத்தான்? தெருவிலே விளையாடுகின்ற பருவத்திலே இறைவன் என் மீது பாடலை பாடு என்று சொல்லி இவருக்கு அந்த பாடல் இயற்றும் திறனை கொடுத்ததாக சொல்கின்றார். இது ரொம்ப அற்புதமான விஷயம். அவ்வளவு சாதாரணமாக இந்த கவியை ஏற்றும் ஆற்றல் வராது. யாப்பு இலக்கணம் தெரியணும், என்ன அதுக்கப்புறம் கீர்த்தனைகள் எழுதுனா இசை இலக்கணம் தெரியணும். இதெல்லாம் யாருக்கிட்ட போய் கட்டுறாரு இவர்? யார்கிட்டையும் கற்கலை, இறைவனாக கொடுத்தது. அடுத்தது, வேதகலையை உணர்த்தினான். வேதங்கள் மறைகள் என்று சொல்லப்படுகின்றன. மறைவாக அதிலே குறிப்பு பொருளாகத்தான் இருக்கும். இப்பொழுது சொன்னார் இல்லையா, வேதங்கள் சாகா கல்வியை உணர்த்துகின்றன. எப்படி இவருக்கு தெரிஞ்சது? இறைவன் காட்டுறான். ஒரு பாடலிலே சொல்றாரு, ஒவ்வொன்றாக இறைவன் வேத ஆகமங்களில் உள்ள குறிப்பு பொருள் எல்லாம் மெய்ப்பொருள் எல்லாம் உணர்த்தி கொண்டே வந்தானா. ஒரு கட்டத்தில் இவருக்கே போர் அடிச்சு போச்சான். போதும் சாமின்ட்டாரான். தெரிந்து கொள்ளும் ஆசை போகவே என்கிறார். வேதாகமங்களின் விரிவை ஒவ்வொன்றாகவே இறைவன் விரித்து கொண்டு வருகின்றான். ஆக இது எப்படி இந்த வேத கலையை வள்ளல் பெருமான் அறிந்தார்? இறைவன் உணர்த்துகின்றான். கட்டிடக்கலையை உணர்த்தி தான் அற்புதத்திலும் அற்புதமான அந்த ஞான சபையை கட்டியிருக்கின்றார். அதிலே இருக்கின்ற ரகசியங்கள் ஏராளம். இதெல்லாம் எந்த கட்டிடக்கலை நிபுணருக்கும் தெரியாது. 1000க்கும் மேற்பட்ட இசைப்பாடல்களை எழுதியிருக்கின்றார். எந்த இசை ஆசிரியரிடம் போய் இவர் கற்றார்? இறைவன் தான் உணர்த்தான். ஆக இந்த உலகியல் கலைகளையும் இறைவன் வள்ளலாருக்கு உணர்த்தி இருக்கின்றான். ஓதி உணர்தற்கரிய பெரிய உணர்வை நன்னியே ஓதாது அனைத்தும் உணர உரைத்தாய் சாகா கல்வியே. இந்த சாகா கல்வி என்பது பெருமானுடைய வார்த்தையில் சொல்றதுன்னா, சாகா கல்வியின் தரமெல்லாம் ஒரு 10 தரங்களை அடியேன் விளக்கி சொல்லியிருக்கிறேன் சித்தி வளாகத்தில். என்னுடைய சிற்றறிவுக்கே ஒரு 10 தரங்கள் தெரிகின்றன. பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி என்று நாம் பட்டங்களை சொல்கிறோம் இல்லையா? அதே போல் இந்த சாகா கல்வியிலே பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. குறிப்பாக 3 நிலைகள் இருக்கின்றன. 4 சொல்லலாம். புகழுடம்படைதல், சாதாரண மனிதர்கள். முத்தர்கள், ஆத்மாவை தனியாக பிரித்து வைத்துக் கொள்ளுதல். ஞான சித்தி பெறுதல், இந்த உடம்பை காயசித்தி செய்து கொண்டு சொரூப சித்தி அடைதல், இது சித்தர் நெறி. இதற்கு மேலே அருட்பெருஞ்சோதி ஆதல். இந்த 4 நிலைகள் சுருக்கமாக சொல்லலாம். எனக்கு விரிவாக ஒரு 10 நிலைகளுக்கு மேலே சொல்லலாம். இந்த சாகா கல்வி முழுவதையும் வள்ளல் பெருமானுக்கு யார் உணர்த்துகின்றார்கள்? ஆண்டவனே உணர்த்துகின்றான். அதனால சித்தர்களை தாண்டி, சொரூப சித்தியை தாண்டி ஞான சித்தி, அருட்பெருஞ்சோதி நிலையெல்லாம் வள்ளல் பெருமானுக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது. சித்தர்கள் காயசித்தி, சொரூப சித்தி வரைக்கும் வருகின்றார். இந்த உடம்பை கற்பூர ஜோதியாக மாற்றிக்கொள்வது சொரூப சித்தி, அது வரைக்கும் வருகின்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? உப்புக்களின் வகை ஒன்று உண்டு, அதிலிருந்து இந்த சித்தியை அடைகின்றார்கள். அது ஓரளவுக்கு பயன் தருமே ஒழிய, அந்த உப்புக்களை எல்லாம் யார் உற்பத்தி பண்ணது? உப்பிலிருந்து மெய்ப்பொருள் எடுக்கின்றீர்கள். ஆனால் அந்த உப்பு ஒரு கட்டத்தில் படைப்பிலே வருகின்றது, அவ்வளவுதான். அந்த உப்பே கடவுள் அல்ல. அந்த உப்பையும் உற்பத்தி செய்தவன் ஒரு கடவுள். அவன்தான் உண்மையான மெய்ப்பொருள். அந்த உண்மையை நீ அறிந்து கொண்டால் இதெல்லாம் சாதாரணமான உண்மைகள் என்று சொல்லி தாண்டி போகின்றார் வள்ளலார். அவருக்கு முன்பு வாழ்ந்த எல்லா யோகிகளையும் ஞானிகளையும் கடந்து அவர்களுடைய கலையை, அறிவை முற்றுப்பெறச் செய்ய வந்தவர்.
கம்ப்ளீஷன். ஆக சித்தர் நெறியும் கடந்து போகிறார். முத்தர் நெறியை கடந்து, சித்தர் நெறியை கடந்து, ஞான சித்தி நிலையை கடந்து, அருள் ஜோதி நிலைக்கு வந்து அருட்பெருஞ்சோதி நிலை வரை போகின்றார். அறிவிலே திருமூல நாயனார் 3 துரியங்களை சொல்லுகின்றார். ஒரு துரியத்தை சொல்வது மாண்டூக்கிய உபநிடதம் வேதத்தில். முத்துரியங்களை சொல்வது திருமூலர். ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம். அதை கடந்து வள்ளல் பெருமான் சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியாதீதம் என்கின்ற நிலைகளை பற்றியெல்லாம் பேசுகின்றார். ஆக எந்த ஒரு துறையை நீங்கள் எடுத்தாலும் அதனுடைய முடிவான எல்லையை காட்டி அதற்கு விளக்கம் சொல்வது வள்ளல் பெருமானுடைய பேரறிவு. இறைவன் தனக்கு பேரறிவை கொடுத்தான் என்றே சொல்லுகின்றார் ஒரு பாடலிலே. தனக்கு கொடுத்ததெல்லாம் இறைவனுடைய பேரறிவு என்றே வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். சரி, அடுத்தது ஓதி உணர்தற்கரிய பெரிய உணர்வை நன்னியே. இந்த உணர்வு தான் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. இப்பொழுது நமக்கு இருக்கின்ற உணர்வு என்ன? இந்த உடலுக்குள்ளே ஆத்மா சிறைப்பட்டு இருக்கின்றது. நம்முடைய உறவுகள், நம்முடைய மொழியிலே நமக்கு தெரிந்த சில புத்தகங்கள், சில உறவுகள், சில பெண்களின் உறவுகள், குழந்தைகளின் உறவுகள், இந்த உணர்வு நம்முடைய உணர்வுன்றது ஒரு புள்ளி கூட இல்லை. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? இப்பொழுது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பால் விரிந்திருக்கின்றது என்றார். அதான் பெரிய உணர்வு, காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதை சொல்றார், ஓதி உணர்தற்கு அரியது. அதை படித்து தெரிஞ்சிக்க முடியாது, அடைய முடியாது. அகண்டாகார விருத்தி என்று வேதாந்தத்திலே சொல்வார்கள். ஓதி உணர்தற்கு அரிய பெரிய உணர்வை. பெரிய என்ன யாரு? பெரியவன் கடவுள் ஒருவனே. அவனுடைய உணர்வையை எனக்கு கொடுத்தான். அதனால தான் என்ன சொல்றாரு? அண்ட கோடிகள் அனைத்தையும் ஒரு கணத்தில் கண்டு கொண்டேன்கிறார். அதில் இருக்கின்ற கோடானு கோடி பிண்டங்கள், உடல்களினுடைய தன்மைகளை பற்றியெல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன்கிறார். அந்த உணர்வை எப்படி அறிய முடியும்? நம்மால் அடைய முடியாது, ஆண்டவனாக கொடுத்தால் ஒழிய. ஆண்டவன் இறைவன் வள்ளலாருக்கு அந்த அரிய பெரிய உணர்வை, பிரபஞ்ச உணர்வை அளிக்கின்றான். அதற்கு அடுத்தது ஓதி என்பதற்கு இவ்வளவு விளக்கங்களை வள்ளல் பெருமான் தன்னுடைய நூலிலே நமக்கு கொடுக்கின்றார். சரி, ஓதாமல், ஓதி ஓதாமல், ஓதி பார்த்துட்டோம். ஓதாமல் என்றால் என்ன பொருள்? ஒன்று படிக்காமல் என்ற பொருள், இறைவன் சொல்லாமல் என்று ஒரு பொருள். இந்த இரண்டையும் பார்க்கணும். ஓதாமல், பாடம் நடத்தாமல். எப்படி? உறவளித்தான், மாணவனை தானாக்கி கொண்டான், தனக்குள்ளே புகுந்து கொண்டான். அருட்பெருஞ்சோதி வள்ளலாரை அருட்பெருஞ்சோதி ஆக்கியது. ஆக 2 விதங்கள்ல வள்ளல் பெருமான் சொல்றார். எப்படின்னா, இறைவன் உள்ளே இருந்து சிலவற்றை உணர்த்தினான், சிலவற்றை தானே ஆகி எனக்கு உணர்த்தினான். அது என்னென்ன என்று இப்பொழுது மேலே பார்த்து கொண்டு வந்தோம். எவற்றை உணர்த்தினான், எவற்றை அதுவாகவே ஆக்கினான். இப்போ உதாரணம் பாருங்களேன். ஒரு பாடல்ல என்ன சொல்வார்னா, இந்த 3 துரியங்கள் திருமூலர் விளக்கம் சொல்றார். ஆனால் சுத்த சிவ துரியம் யாருக்குமே உபதேசமே செய்யவில்லை. உலகத்தில் எந்த புத்தகத்திலும் இல்லை, சித்தாந்தத்தில் இல்லை, வேதாந்தத்தில் இல்லை. வள்ளலாருக்கு எப்படி உணர்த்துறான்? அதை வள்ளல் பெருமான் சொல்றார் ஒரு கீர்த்தனையில். துரிய தலம் 3 மேலே சுத்த சிவ துரிய பதியில் அது அதனாலே தெரிவது பாரீர். இது என்னன்னே தெரியாது. அப்போ இறைவனை என்ன செய்கின்றான்? இவருடைய மனித அறிவை நீக்கிவிட்டு ராமலிங்கம் என்கின்ற ஒரு மனிதனுடைய அந்த ஆத்மாவையே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அப்பா இதுதான் சுத்த சிவ துரியம் என்று ராமலிங்கம் சுத்த சிவதுரியமாக மாறுகின்றது. சுத்த சிவதுரியத்தை காட்டுகின்றது. சுத்த சிவதுரியம் அனுபவமாகின்றது. அது அதனாலே காட்டுவதும் அதுவே, காண்பதும் அதுவே. நாம் அதுவாக மாறி காண்கின்றோம். நம்முடைய அறிவால அதை தெரிஞ்சுக்க முடியாது. இங்கிலீஷ் படிச்சுட்டு, தமிழ் படிச்சுட்டு கடவுளுடைய அறிவை, சுத்த சிவ துரியத்தை, சுத்த சிவ துரியாதீதத்தை தெரிந்து கொள்ள முடியாது. ஆக இறைவன் என்ன செய்கின்றான்? நம்முடைய அறிவை அழித்துவிட்டு இறைவனுடைய அறிவை அங்கே வைத்து, அங்கே காண்பவன் யார்? வள்ளலார் இல்லை, இறைவனே. காட்டுபவன் யார்? இறைவனே. எதை காட்டுகின்றான்? தன்னுடைய நிலையையே காட்டுகின்றான். அதான் சொல்றார், துரிய தலம் 3 மேலே
சுத்த சிவ துரிய பதியில், அந்த இடத்துல, பதினா இடம், அது அதனாலே தெரிவது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி. இது ஓதி எல்லாம் சொல்ல முடியாது, ஓதாமலும் சொல்ல முடியாது. இங்கே உறவளித்து, என்ன உறவு, அதை நம்ம இப்போ பார்க்கணும். ஒரு செய்தி வருகின்றது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அது அதனாலே மனிதனுடைய மூளையிலோ மனதிலோ அறிவிலோ இருக்கின்ற எந்த ஒரு பகுதியாலும் இறைவனுடைய அறிவை அடைய முடியாது. ஒரு எறும்பு யானையை விழுங்க முடியுங்களா? யோசனை பண்ணி பாருங்க. எறும்பை விட யானை ஒரு கோடி பங்கு பெருசுன்னு வச்சுக்கோங்க. மனிதனை போல் கடவுள் எவ்வளவு பெரியவர்? கோடி பங்கா, கோடி பங்கா? சொல்லவே முடியாது, அளவே சொல்ல முடியாது. அவ்வளவு பெரியவர். அவரை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? இந்த எறும்பு யானையை விழுங்கிற மாதிரி கதை தான் இது. ஆனா நடக்குது இல்லையா? அப்போ எந்த உங்க உடல்ல எந்த பகுதியை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பொருளை அறிகின்றீர்கள்? நல்லா பாருங்க, இங்க மனிதனுக்கு மட்டுமே இந்த முன்பகுதி, முன்மூளை பகுதி இருக்கு பார்த்தீங்களா? இது இப்போ 20 லட்சம் ஆண்டுகளாகத்தான் இது வளர்ந்துட்டு இருக்கு. நியோ கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கருவி, இந்த மூளையினுடைய இந்த பகுதி வளர்ச்சி அடையவில்லை என்றால் நமக்கு மொழி தெரிஞ்சிருக்காது, மொழி பிறந்திருக்காது, கலைகள், விஞ்ஞானம், டெக்னாலஜி இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, தொழில்நுட்பம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. இந்த நியோ கார்டெக்ஸ் இப்பொழுது என்ன செய்கின்றார்கள்? இந்த நியோ கார்டெக்ஸை இன்னும் எப்படி அதிகமாக வளர்ப்பது? ரே கர்ஸ்வெல் இந்த ஆராய்ச்சியில் இறங்கி இருக்கிறார். ஆக எந்த உறுப்பை கொண்டு நீங்கள் அறிகின்றீர்கள்? கண்ணால எதை பார்க்க முடியும்? பார்க்கத்தான் முடியும், கண்ணால கேட்க முடியாது. காதால கேட்கத்தான் முடியும், பார்க்க முடியாது. ஆக ஒவ்வொரு உறுப்புக்கும், ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கும் ஒரு பயன்பாடு இருக்கின்றது. அதை கடந்து பார்க்க முடியாது. இப்ப புத்தியில பாருங்க, உடலால காமத்தை உணரலாம் இல்லையா? தொட்டு பார்த்து உணரலாம். மனதால 64 கலைகளை கற்றுக்கொள்ளலாம். ஜீவனால் என்ன செய்யலாம்? காதல், பக்தி, இந்த ரெண்டையும் உணர முடியும். காதலையும் பக்தியையும் இதனால ஜீவனால தான் உணர முடியும். ஆத்மாவால் என்ன அடைய முடியும்? கடவுளை பற்றிய ஞானம், ஆத்மாவை பற்றிய ஞானம், இது ஆத்மாவால தான் அறிய முடியும். அருட்பெருஞ்சோதியை எப்படி அறிய முடியும்? உடலால சாத்தியமில்லை, மனதால சாத்தியமில்லை, ஜீவனால சாத்தியமில்லை, ஆன்மாவால சாத்தியமில்லை. வள்ளல் பெருமான் வெளிப்படையா சொல்றார், ஆன்மாவால இது சாத்தியமில்லை. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதியா நம்முடைய உடல், மனம், ஜீவன், ஆன்மாவை அருட்பெருஞ்சோதி ஆக்கினால் ஒழிய, அருட்பெருஞ்சோதியால் தான் அருட்பெருஞ்சோதியை அறிய முடியுமே ஒழிய மனிதனிடம் இருக்கின்ற இந்த 4 கருவிகளால் அறிய முடியாது. அதனாலதான் நித்திய ஒழுக்கத்துல இந்த 4 ஒழுக்கங்களை சொல்லுகின்றார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் எல்லாம் எழுதிட்டு தனியா ஒரு நூலே எழுதுறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஏன்? அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் மனித தயவு. தயவை கொண்டு தயவை பற்றுவதும், சிறு நெருப்பை கொண்டு பெருநெருப்பை பெறுவதும் போல ஜீவகாருண்யம் என்கின்ற மனித தயவை கொண்டு ஆண்டவனுடைய தயவாகி அருளை பெற்றுக் கொண்டால் அந்த அருள் தான் உங்களுக்கு அருட்பெருஞ்சோதியை காட்டும். அருளே ஞானத்தை விட பெரிய ஞானம். அருளே முதலும் முடிவுமான சக்தி, முதலும் முடிவுமான அறிவு என்று வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஒரு தனி நூலை இயற்றி நமக்கு உணர்த்துகின்றார். அதனாலதான் சொல்றார், எனை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. பாருங்க, நம்ம உடம்புல 5 பகுதிகள் இருக்கு. இப்ப நான் சொன்னேன், உடல், மனம், ஜீவன், ஆன்மா. இதை கடந்து இறைநிலை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த இறைநிலை உறக்கத்தில் இருக்கின்றது. கோயில்ல சுப்பிரபாதம் பாடுறாங்க, இறைவனை திருப்பள்ளி எழுச்சி பண்ணுவதற்காக. கோயில்ல இருக்கிற சாமியை எந்திரிச்சு என்ன ஆக போகுது? அதை எதற்காக செய்கின்றார்கள் என்றால், நமக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற கடவுள் தன்மையை வெளிப்படுத்துவது. அகம் பிரம்மாஸ்மி என்ற வேதம் சொல்லுகின்றது இல்லையா, நான் கடவுள்னு. அந்த கடவுள் தன்மை உள்ளே இருக்கின்றது. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, 3 ஜோதி, ஜீவஜோதி, ஆன்மஜோதி, அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி நமக்கு ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கின்றது. அந்த அருட்பெருஞ்சோதியை எழுப்பி தர வேண்டும். கடவுள் தான் அதை எழுப்பி தரணும். அது சொல்றார், எனை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. மெய்யின்பம், உண்மையான இன்பம் எப்பொழுது வரும்? இறைவன் நமக்குள்ளே இருக்கின்ற இறைவன் அருட்பெருஞ்சோதி எழுந்து கொண்டால் உண்மையான இன்பம் என்னவென்று அப்பொழுதுதான் தெரியும். இப்பொழுது இருக்கின்ற இன்பங்கள் எல்லாம் பொய் இன்பம், போலி இன்பம். வள்ளலாரை இறைவன் எழுப்பி கொடுத்த மாதிரி நம் ஒவ்வொருவரையும் இறைவன்
உள்ளே இருந்து எழுந்து எழுப்பி தர வேண்டும். என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே என்று சொல்லுகின்றார். ஆக நமக்குள்ளே உறங்கும் கடவுளை எழுப்புவதன் மூலமே இது சாத்தியம். இப்போ ஒரு செல்போன் வச்சிருக்கீங்க, கைபேசி. அதில் 2G இருந்தால் சில செய்திகளை ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். 3G 3G இருந்தால் இன்னும் அதிகமான செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். 4G இருந்தால் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். 10G வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ ஒரு வினாடியில் 1 கோடி புஸ்தகங்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவ்வளோ செய்தி. ஆக எது நிர்ணயிக்கின்றது? அந்த கருவியினுடைய திறமை. அதான் செய்தியை கொடுக்கும். எவ்வளோ உங்களால் ஜீரணம் பண்ண முடியும், அவ்வளோதான். தாராசிங் 80 வயசு வரைக்கும் இருந்தார். கிங்காங் என்கின்ற வெள்ளைக்கார பயில்வானை அப்படியே அலாக்கா தூக்குவார். நானே பார்த்துருக்கேன் சேலம் போஸ் மைதானத்தில். ஒரு நாளைக்கு 1 கிலோ பாதாமி பருப்பு சாப்பிடுவார். அதை பார்த்துட்டு எங்கள் பயிற்சி கூடத்தில் ஜிம்மில் இருக்கிற பசங்கள்லாம் 1 கிலோ பாதாம் பருப்பு வாங்கிட்டு வந்துக்கிட்டு சாப்பிட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. அடுத்த நாளே தாராசிங் ஆகுமா? அந்த உடம்புக்கு அது 1 கிலோ ஜீரணம் பண்ணும். உன் உடம்பு 50 கிராம் ஜீரணம் பண்ணாதே. ஆக நம்முடைய கருவிக்கு ஏற்றவாறு தான் நமக்கு சாதனை செய்ய முடியும். அது அவ்வளோதான் கொள்ளும். ஒரு ஏரியில் இருக்கிற தண்ணியை பூரா ஒரு குடத்தில் நீங்கள் நிரப்ப முடியுமா? முடியாது. ஏரியாவில் தான் முடியாது. கடல் அளவில் தண்ணி கடலால் தான் தாங்க முடியும். வீட்டிலெல்லாம் அதை வச்சு தாங்க முடியாது. ஆக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனதாலோ புத்தியாலோ ஆன்மாவாலோ இறைவனுடைய ஆற்றலையோ அறிவையோ ஏந்தி கொள்ள முடியாது. ஆனால் நமக்குள்ளே அருட்பெருஞ்சோதி இருக்கின்றது. அதை இறைவன் எழுப்பி தந்தால் அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய அறிவை, அருட்பெருஞ்சோதியினுடைய சித்திகளை, ஆற்றல்களை நாம் வாங்கிக் கொள்ளலாம். அவ்வாறு பெற்றுக்கொண்டவர் வள்ளல் பெருமான். சரி, அடுத்ததாக என்ன சொல்றாரு? ஓதி ஓதாமல் உறவு எனக்கு அளித்த ஆதியிரில்லா அருட்பெரும். இந்த உறவு எனக்கு அளித்த, இதுதான் இதுல திறவுகோல். இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு, அதனால என்ன லாபம்? எப்படி சொல்றாருன்னா, நீ என் பிள்ளை ஆனதினால் சொன்னேன் வேறு என்ன இருக்கன்னு சொல்றார். மகனே, இந்த 2 செய்திகளை போய் சொல்லிட்டு வா. மனிதன் இப்பொழுது பரிணாமத்திலே அடுத்த கட்டத்திற்கு போகின்றான். இறை மனித குலமாக மாறப்போகின்றது. எதன் வழியாக? அறிவால் அல்ல, அதிகாரத்தால் அல்ல, பலத்தால் அல்ல, அருளால். இதை போய் சொல்லிவிட்டு வா என்று இறைவன் வள்ளல் பெருமானிடம் சொல்லுகின்றான். கொலை புரிவார் தவிர மற்ற அனைவரும் நின் குலத்து மக்களே, நீ என் குலத்து முதல் மகனே என்று சொல்லி, நீ என் பிள்ளையானதினால. சரி, அப்போ வள்ளலார் தான் கடவுளுடைய பிள்ளையா? நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் இல்லையா என்றால், நாமளும் அவருடைய பிள்ளைகள் தான். நான் அவரு செல்லப்பிள்ளை. அது சொல்றார் அடுத்தது. நீ என் செல்லப்பிள்ளை என்ற பட்டமும் கொடுத்தாய். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஒரு தந்தை ஒரு கடையை நடத்திக்கிட்டு இருக்கார். 10 குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தன் போக்கிரி, ஒருத்தன் ஊதாரி, ஒருத்தன் சீட்டாட்டக்காரன், ஒருத்தன் ரேஸுக்கு போறவன். பெட்டி சாவி யார்கிட்ட கொடுப்பார்? அப்பா. தன்னுடைய வேலை யார் சரியா செய்யறான், யாருக்கு இதில் அக்கறை இருக்கு? கடவுளுடைய வேலை என்ன? அருள். எப்பொழுதும் எல்லா உயிர்களுக்கும் அருளை கொடுத்து கொண்டே இருப்பது. ஆக யார் அருளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்? மற்ற உயிர்களை பற்றிய ஜீவகாருண்யத்திலே யார் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் என்று பார்க்கிறார் கடவுள். மற்ற எல்லா சித்தர்களும் முத்தர்களும் ஞானிகளும் எல்லாம் பெரிய இடம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன கேட்குறாங்க? எனக்கு முக்தி கொடு, எனக்கு காய சித்தி கொடு, எனக்கு யோக சித்தி கொடு, எனக்கு ஞான சித்தி கொடு என்று எனக்கு 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 என்றே பெரிய பெரிய பொருள்களை கேட்கின்றார்களே ஒழிய, கடவுளுடைய செயலாகிய அருளுக்கோ ஜீவகாருண்யத்துக்கோ யாரும் வரல, முக்கியத்துவமே கொடுக்கல. அதை வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். அதனால இவர் கையில இந்த சாவியை கொடுக்கிறார். நீ என் செல்லப்பிள்ளை ஆனதினால், நாமளும் அவருடைய செல்லப்பிள்ளை ஆயிட்டா கொடுப்பாரு. புரியுதா? இந்த வார்த்தையே சொல்றார். நீ என் செல்லப்பிள்ளை ஆனதினால் சொன்னேன். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றார். இது டெக்னிக்கல். கதிர்பிள்ளை நானேங்கிறார்.
நாமெல்லாம் அப்பாவினுடைய விந்து துளியிலிருந்து பிறக்கிறோம் இல்லையா? ஆனால் இவர் என்ன சொல்றார்? அருட்பெருஞ்சோதி என்கின்ற சூரியனிலிருந்து வந்த ஒரு கதிர் வள்ளலாராக உருவெடுத்தது தான் கதிர்பிள்ளை நானேங்கிறார். இந்த உருமாற்றம் இப்பொழுது கூட நமக்குள்ளே நடைபெற வேண்டும். இதான் மாற்றி பிறக்கும் வகையறியனேன்னு சொல்வார். இருபிறப்பாளர்கள் என்று டிவிஷன் என்று பிராமணர்கள் சொல்லுவாங்க. இப்பொழுது இருக்கின்ற இந்த மனித தேகம் நம்முடைய தாய் தந்தையர் கொடுத்தது. இது இயற்கையான தேகம். இதற்கு பதிலாக ஒளி தேகம் எப்போ கிடைக்கும்? இறைவனுடைய கதிர், ஒரு கதிர், ரே ஆஃப் லைட், அது நம்முடைய புருவ மத்தியிலே நுழைந்து அதிலிருந்து நாம் பிறக்க வேண்டும். அருட்பெருஞ்சோதியிலிருந்து நேராக பிறப்பது இது நம்முடைய முயற்சியால் மட்டுமே ஆகும். அம்மா அப்பாவால் முடியாது. அவங்க இந்த உடம்பை தான், அசுத்த தேகத்தை தான் கொடுக்க முடியும். அசுத்த தேகத்தை தான் கொடுக்க முடியும். உயிர் யார் கொடுத்தா? கடவுள். அதனால தான் உயிர் தந்தை மெய்த்தந்தைன்னு சொல்லுவார். அந்த உறவு கடவுளுக்கும் வள்ளலாருக்கும் எப்படிப்பட்ட உறவுன்னா, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு அல்ல. நமக்கும் கடவுளுக்கும் இடையில பாலமா பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் வள்ளலாருக்கும் ஆண்டவருக்கும் இடையில யாருமே இல்லை. அதான் சிதம்பரம் ராமலிங்கம்னு போடுறார் கையெழுத்து. ஏன் அப்படி போடுறாரு? கதிர்பிள்ளை நானே. ஆக நாம் கதிர்பிள்ளையாக மாறி பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒளி தேகம் கிடைக்கும். ஒளியிலிருந்து வருவது ஒளி பிள்ளையாக இருக்கும். மாம்சத்திலிருந்து வருவது மாம்சத்தினால் உண்டான பிள்ளையாக இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு விஷயம். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவன் சொல்றாரு, நீ கேள் மறக்கினும் நின்னையாம் விட்டு போகேம் என்று என்னை பொருந்திய பொன்னேன்றார். கேள்னா சொந்தம். மகனே, நீ அப்பாவாகிய என்னை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாலும் நீ என்னுடைய சொந்தம். கேள்னா சொந்தம். சொந்தத்தை மறந்து விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சொல்லுவாங்க இல்லையா? பெத்த வயிறு வித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பிள்ளை தாயை மறந்துட்டாலும் தாயாகி ஆண்டவன் என்ன சொல்றான்? நீ சொந்தத்தை மறந்தாலும் நீ கேள் மறப்பினும் நின்னை விட்டு யாம் போகேம், உன்னை விட்டு நான் போக மாட்டேன்பா. ஏன்னா அந்த உறவு நாம் ஏற்படுத்தி கொண்டதல்ல, வள்ளலார் ஏற்படுத்தி கொண்டதல்ல, கடவுள் பார்த்து ஏற்படுத்தி கொண்டது. கடவுள் பார்த்து அந்த உறவை ஏற்படுத்தி கொண்டார். அதனாலதான் சொல்றாரு, மனவாக்கரியா வரைப்பினில் எனக்கே இனவாக்கருளிய என் உயிர் தந்தைங்கிறார். நமக்கு வாக்கு எங்கிருந்து வருதுங்க? அந்த சொந்தம் எப்படிப்பட்டதுன்றதுக்கு விளக்குங்க சொல்றார். நாம பேசுகின்ற பேச்செல்லாம் எங்கிருந்து வருது? நம்ம மனசுல இருந்து வருது. இது எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும்? 5 வருஷம் 10 வருஷம் கூட நிக்கலாம். அப்புறம் நான் சிறு வயசுல படித்த எழுத்தாளர்கள்லாம் இன்னைக்கு யாரும் படிக்கிறதில்ல. யார் படிக்கிறா? எல்லாம் மறந்துட்டாங்க. சிறு வயசுல நான் பார்த்த சினிமா படத்தில் வந்த பெரிய பெரிய கதாநாயகர்லாம் இன்னைக்கு யாரும் பார்க்கறதில்ல, மறந்துட்டாங்க. அவ்வளவுதான். மனசிலிருந்து வருகின்ற வாக்குக்கு அவ்வளவுதான் சக்தி. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? இனவாக்கு. எந்த இனம்? கடவுள் தன்னுடைய இனமாகிய வாக்கு வேதத்தை வள்ளல் பெருமானுக்கு கொடுக்கின்றான். அதனால் இந்த திருவருட்பா 150 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சென்னையிலிருந்து இங்க வந்திருக்கீங்க. இதுக்கு விளக்கத்தை கொண்டு போய் உலகம் பூரா பரப்புறதுக்கு. ஏன்? இது வேதம், இறைவனுடைய வாக்கு. எந்த இனம்? கடவுள் இனத்தினுடைய வாக்கு. அந்த தன்னுடைய வாக்கையை இறைவன் யாருக்கு கொடுக்கின்றான்? வள்ளலாருக்கு கொடுக்கின்றான். இதுதான் அரிய பெரிய சொத்து. இதுக்கு மேல சொத்தே கிடையாது. நான் உளறியதெல்லாம் வேதமானது வேதமாக்கினாய்ங்கிறார் வள்ளல் பெருமான். சொன்னது பூரா இன்னைக்கு வேதம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆக இறைவனுடைய அறிவை, இறைவனுடைய வாக்கை அப்படியே வள்ளலாருக்கு கொடுக்கிறார். யாருக்கு கொடுப்பாங்க? ஒரு கடை வச்சிருக்கிறாரு, ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு, எல்லாரும் மதிக்கிறாங்க, பெரிய பணக்காரர் இருப்பா அப்படின்னு சொல்லி. அந்த 1 கோடி யாருக்குங்க கொடுப்பாரு? தெருவில் போகிற ஒருத்தர் கொடுப்பீங்களா? உங்கள் பிள்ளையா இருந்தது தானே கொடுப்பீங்க. சரி, உங்களுக்கு பிள்ளை இல்லை, யார் நம்மளை பிள்ளை மாதிரி கவனிச்சுக்கிறானோ அவன் பேரில் அன்பு ஏற்பட்டு அவனுக்கு தான் கொடுப்போம் இல்லையா? அதை போல
ஆண்டவன் யாருக்கு தன்னுடைய வாக்கை கொடுக்கின்றான், வேதம் இயற்றும் ஆற்றலை யாருக்கு கொடுக்கின்றான்? இனவாக்கு அருளியது யாருக்கு? வள்ளல் பெருமானுக்கு. ஏன்? அந்த உறவு அப்படிதான். அவர் தான் செல்லப்பிள்ளை. மற்றவங்க செய்யாத வேலையை செய்ய வந்தவர். ஆண்டவனா கூப்பிட்டு அந்த வேலையை இந்தா நீ போ, என்ன செய்ய, சுத்த சன்மார்க்கத்தில் உலகத்தை பரப்பிட்டு வா, அருள் நெறியை உலகத்திலே பரப்பு. இந்த வேலையை யார் செய்ய முடியும்? வள்ளல் பெருமான் தான் செய்ய முடியும். அதுக்காக ஒரு சங்கம், அதுக்காக ஒரு சாலை, தர்மசாலை, அதுக்காக ஒரு ஞான சபை, அதுக்காக ஒரு திருவருட்பா, சுத்த சன்மார்க்க சபையை நடுவிருந்து நானே நடத்துகின்றேன்கிறார். இப்பவும் நடத்திட்டு இருக்கார். இந்த இடத்துல இருக்கிறது வள்ளல் பெருமான் தான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கார். இங்கே சில பேர் வரலாம், சில பேர் வராமல் போகலாம். அவங்க நினைக்கிறாங்க இது நான் முடிவு செஞ்சு போகலாம், போகாமல் இருக்கலாம். அப்படி இல்லை. வள்ளல் பெருமான் சொல்லாமல் இங்கே வர முடியாது. நம்முடைய ஆணவன் நினைக்குது நான் போகிறேன் அப்படின்னு. இல்லை, ஆண்டவரும் வள்ளல் பெருமானும் தீர்மானம் பண்ணாதான் இங்கே வர முடியும். குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்துக்கு வள்ளல் பெருமானுடைய சந்நிதிக்கு, ஆண்டவருடைய சந்நிதிக்கு வர முடியலைன்னா வர முடியாது. ஏன்னா சன்மார்க்கத்தை நான் நடத்தலை, சுத்த சன்மார்க்கத்தை நடுவிருந்து நானே நடத்துகின்றேன்னு வள்ளல் பெருமான் சொல்றார். நான் இன்றைக்கு உலகம் பூரா போயிட்டு வர்றேன், அவர் அனுப்புறாரு. நான் நடத்துறேன், நான் பேசுறேன் நினைச்சேன்னா காலி, கண்டுக்கவே மாட்டார், அடுத்த வினாடி விட்டுருவார். அவ்வளவுதான், போச்சு, முடிஞ்சு போச்சு, முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு அர்த்தம். அவர் நடத்துகின்றார். இந்த எண்ணத்துக்கு வரணும், அதுதான் உண்மை. ஆக உறவு என்பது வேத மொழி. அந்த வேத மொழியை இறைவன் தானமாக வள்ளலாருக்கு கொடுக்கின்றான். அதனாலதான் ஓர் உறவு, ஒரே உறவு கடவுள் தான் என்கின்ற நிலைக்கு யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த அருட்பெருஞ்சோதி கண்ணில் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளத்தே, எல்லா உறவுகளையும் நீக்கிட்டு ஒரே உறவு, என்றைக்கும் நிரந்தரமான உறவு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டும்தான் என்று யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரசாதம் கிடைக்கும். அங்கே இங்கே பாராமல் என்னோடு ஆடி வந்து தெளிவா சொல்லிட்டார். ஓர் உறவு என்று உணர்ந்து இங்கு அடைமின். ஏன்? உயிர் தந்தையே, மெய்த்தந்தையே, அவர் தான் ஒரே தந்தை, அவர் தான் உயிர் தந்தை, அவர் தான் மெய்த்தந்தை, என் பிராணநாதரேங்கிறார். பிராணநாதர்னு யாரை சொல்லுவாங்க? கணவனை தான் சொல்லுவாங்க. அந்த காலத்து சினிமா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த கதாநாயகி சுவாமிங்கும் பிராணநாதாங்கும். இப்போ அந்த வார்த்தையெல்லாம் சொல்றது இல்லை. இப்பெல்லாம் வந்து வாடா போடா வரைக்கும் வந்துடுச்சு இல்லையா? உறவு ரொம்ப நெருங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கெல்லாம் ஒரு மரியாதை, பய பக்தி இருந்தது, இன்னைக்கு அதெல்லாம் போச்சு. சரி, அது எப்படியோ போகட்டும். இங்கே ஓர் உறவு என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களிடம் மட்டும்தான் இறைவன் வருவான். அந்த உறவை இறைவன் வள்ளலாருக்கு கொடுத்தான். அந்த உறவின் மூலமாகவே இந்த ஆதியர் இல்லா அருட்பெருஞ்சோதியை வள்ளல் பெருமான் கண்டுகொண்டார் என்பதை நாம் அறிய வேண்டும். இதுக்கு விளக்கமாக அருட்பாவில் சில பாடல்கள் இருக்கின்றன. ஓர் உறவு என்று அடைந்து சேர்மின் ஈண்டு, ஞானசரியில சொல்றார் கடைசி பாட்டில். ஆண்டவர் ஒருத்தர் தான், ஒரே உறவு என்கின்ற நிலைக்கு வந்து விடுங்கள், அதற்கு பிறகு இங்கே வந்தால் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இதுக்கு ஒரு பொருள். இதுக்கு முன்னாலேயே என்ன சொல்றாருன்னா, உடையாய் உடையாய் கணவனே கணவனே மணவாளா என்றெல்லாம் பல இடங்கள்ல சொல்றார். இது எப்படி கடவுளை வந்து மணந்து கொள்ள முடியுமா? இதுக்கு மரபு உண்டா என்றால், திருஞான சம்பந்தனுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னா, அவர் 16 வயதிலே திருமணம் செய்துகிறார், ஒரு பெண்ணை திருமணம் செய்துகிறார். ஆனா திருமணம் செய்துகிட்டு உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஒரு ஜோதி எந்திரிக்குது. அந்த ஜோதியில தானும் தன்னுடைய மனைவியும், முதலிரவெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, தாலி கட்டுறார், அவ்வளவுதான். அப்பதான் குருஸ்தானம் வரும், அதுக்காக தாலி கட்டுறார். தாலி கட்டின உடனே அந்த ஜோதிக்குள்ளார போறார். அந்த திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவ்வளவு பேரையுமே அந்த ஜோதிக்குள்ளார அனுப்புறார். அந்த ஊருக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா? பெருமணநல்லூர். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டா அது சிறுமணம்.
ஆன்மா ஆன்மாவுடன் சேரலாம் கலவியில், அவ்வளோதான். அதுதான் சாந்தி ஏற்படுகிறதுக்கு வழி. ஆனால் ஒரு ஆன்மா பேரான்மா பரமான்மாவுடன் இணைவது பெருமணம், பெரிய கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு ஒத்திகை தான் இந்த கல்யாணம். ஆணும் பெண்ணும் சேர்கின்ற கல்யாணம் இருக்க, இந்த திருமணம் ஒரு ஒத்திகை. எதற்கு? பெருமணமாகிய இறைவனை திருமணம் செய்து கொள்வதற்கான ஒத்திகை தான் இந்த திருமணம். இல்லறம் என்பது ஒத்திகை. எது உண்மை? ஜீவான்மா பரமான்மாவினுடன் சேர்ந்து அந்த பரமான்மா நிலையை அடைந்து பரமான்மாகவே வாழ்வது தான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பெருவாழ்வு. இம்மை மறுமை பெருவாழ்வு 3 சொல்வார். இந்த உலகத்திலே வாழ்வது சின்ன வாழ்வு, மரணம் அது துண்டிச்சிரும். அந்த உலகத்திலே வாழ்வது சிறிது காலம், அங்கேயும் மரணம் வந்து துண்டிச்சிரும். மீண்டும் வேறு பிறவி நீங்கள் எடுக்கணும், ஒரு தாவரமாக, ஒரு பறவையாக, பிராணியாக, எப்படியோ உங்களுடைய கர்ம வினைக்கு பலனாக வரும். இதெல்லாம் துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு சிறு சிறு வாழ்வாக இருப்பது. ஆனால் இறைவன் எக்காலத்திலும் மரணம் அடைவதில்லை. எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் எல்லளவும் தடைபடாமல் வாழ்கின்ற பெருவாழ்வு இறைவனுடையது. அந்த நிலையை மனிதன் அடைகின்ற வரை போக வேண்டும். அந்த நிலையை காட்ட வந்ததுதான் சுத்த சன்மார்க்கம். மனிதன் அந்த நிலையை அடைய முடியும் என்பதே பல மார்க்கங்கள் ஏற்பதில்லை. வள்ளல் பெருமான் சொல்றார், சுத்த சன்மார்க்கத்தினுடைய நோக்கம் அதுதான். ஆண்டவனின் பிள்ளையாகிய நாம் ஆண்டவனுடைய செல்லப்பிள்ளையாக மாறி, அவனுடைய கதிர்பிள்ளையாக மாறி, அவனையே அடைந்து அவனுடன் கலந்து அவனுடனே எப்பொழுதும் வாழ்வது, அவனைப் போலவே வாழ்வது. இதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய லட்சியம். ஆன்ம லாபம் என்றால் என்ன? இந்த கேள்வி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் எடுத்த உடனே வரும். கிடைத்தற்கரிய மனித பிறவியை பெற்றுக்கொண்டதனுடைய பலன் என்னன்னா ஆன்ம லாபம். என்ன அந்த ஆன்ம லாபம்? கடவுளைப் போல எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெருவாழ்வே அந்த ஆன்ம லாபம். இப்படி நமக்கு ஆன்மாவை கொடுத்திருக்கிறார் கடவுள். இந்த ஆன்மா லாபம் அடையணும். இந்த லாபம் என்பது என்ன? கடவுள் தன்மை அறிந்து அம்மை மாதர். அது வரைக்கும் போகக்கூடாது. அது வரைக்கும் இடையில எங்கேயும் நிற்கக்கூடாது. அலுப்பு வரும், சலிப்பு வரும், தளர்ச்சி வரும், மயக்கம் வரும், எல்லாம் வரும். ஏன்? அது விதி, மாயா. அந்த விதி உன்னை அங்கே போக விடுமா? விடாது. ஏன் உலகத்திலேயே பெரிய பளு தூக்கி பயில்வான், வெயிட் லிஃப்டர் பட்டம் வேணும். எவ்வளோ கிலோ தூக்கணும்? ஏற்கனவே 350 கிலோ தூக்கிட்டான். நீ 400 கிலோ தூக்கினா தான் அந்த பட்டம் கொடுப்பான். பட்டம் வாங்கணும்னு ஆசை இருக்குது. யார் இதெல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்காரு? முதுகெலும்பு ஒடிஞ்சிரும்பா. போவாத. முதுகெலும்பு உடைஞ்சாலும் பரவாயில்ல, பல பேருக்கு உடஞ்சிருக்கு. தூக்கிக்கிட்டு உக்காந்தான்னா அப்படியே மேலே போட்டுக்குவான். செத்தே போயிருக்கான் பல பேர். நான் வெயிட் லிஃப்டர், எனக்கு தெரியும். நான் ஒரு 100 கிலோ வரைக்கும் தூக்கிடுறேன் அந்த காலத்தில். இப்பெல்லாம் 10 கிலோ கூட தூக்க முடியாது, 1 கிலோ கூட தூக்க முடியாது இப்போ. ஆக நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி போய்கொண்டு இருக்கின்ற பொழுது தடைகள் வரும். ஏன்? ஊழியர் பெருவழி யாவுல, ஊழியர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்திரும். எந்த ஒரு விதத்திலேயாவது உனக்கு தடைகளை ஏற்படுத்தி உன்னுடைய முயற்சியை முறியடிப்பதற்காகவே ஊழ் விதி காத்து கொண்டிருக்கின்றது, மாயை காத்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஆயுதங்கள் என்ன? அந்த நான் கையில் வச்சுட்டு இருக்கிற அம்பு, வில்லம்பு, கத்தி, கபடா எல்லாம் பாருங்க, யார் கொடுத்தது? நீங்க கொடுத்ததுதான். உங்களுடைய கர்ம பலன்கள், நீங்கள் விதைத்ததை இப்பொழுது அறுவடை செய்கின்றீர்கள். அது கையில் வச்சுட்டு இருக்கு. அஜாக்கிரதையால கொடுத்துருப்பீங்க. கர்மாவாலையும் அஜாக்கிரதையாலையும் தான் நமக்கு துன்பங்கள் வருதுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. ஆக விதி எந்த அம்புகளை கொண்டு உங்களை புண்படுத்துகின்றது, தடைகளை ஏற்படுத்துகின்றது? நீங்கள் விதைத்த விதைகள், உங்களுடைய வினைகள், உங்களுடைய அஜாக்கிரதை, இந்த 2 நாளையும் விதைத்த விதைகளை தான் அது அம்புகளாக பயன்படுத்தி உங்களையே தடுக்கின்றது. அப்ப என்ன செய்யணும்? அதை விட அதிகமா முயற்சி எடுக்கணும். வீட்டுக்கு போறோம், வழியில ஸ்கூட்டர் பஞ்சர் ஆயிடுது, தலையில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டா என்ன, எப்படி வீட்டுக்கு போறது? சரி, யார் பஞ்சர் போடுவா? அவனை கூப்பிடு, பஞ்சர் போடு, மறுபடியும் போ, மறுபடியும் பஞ்சர் ஆகுது. சென்னைக்கு ஒரு தடவை நாங்கள் போகிறோம், 4 இடத்துல பஞ்சர். இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போகிறோம், கந்தக்கோட்டத்துக்கு போகிறோம், 4 இடத்துல பஞ்சர். தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்தா என்ன ஆகும்? அங்கேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதை பற்றி கடவுளுக்கு என்ன அக்கறை? உனக்கு மனித முயற்சி கொடுத்தாச்சுல்ல, சுதந்திரம் கொடுத்தாச்சுல்ல, பகுத்தறிவு கொடுத்தாச்சுல்ல, அந்த அறிவை பயன்படுத்து.
ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உஞற்றுபவர். உழைவின்றி தாழாது உஞற்றுபவர் 3 வார்த்தை போடுறார். எவ்வளோ கஷ்டன்றதை சொல்றார். ஊழை ஜெயிச்சிடலாம், விதியை ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சார வள்ளலாரு? ஒரு ஏழையினுடைய வீட்டில், அடுத்த வேலை சோத்துக்கு இல்லைன்ற ஒரு வீட்டில் பிறந்தவர். அப்பாவும் இல்லை, அண்ணனுடைய ஆதரவில் வளர்கின்றார். ஆனால் எந்த நிலையை அடைகின்றார்? கடவுள் நிலையை அடைகின்றார். இந்த உலகத்தில் இதுவரை கூற்றம், மரணம், கோடானு கோடி மக்களை, எல்லா உயிர்களையும் சாப்பிட்ருக்கு. ஆனால் வள்ளலார் பக்கத்தில் வர முடியல. குறுக பயந்து கூற்றும் குலைந்து ஓடிட்டுங்கிறார். அந்த அளவுக்கு வெற்றி. எப்படி? எங்கேயுமே தளர்ச்சி அடையல. தளர்ச்சி வரும், இயல்பு. அந்த நேரத்தில் அறிவால் அதை தடுத்து கொள்ள வேண்டும். ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆண்டவன் வந்து காப்பாற்றுவான். அப்படிதான் போகணும். தடைகள் வரும். வரலைன்னா வாழ்க்கையில் சுவை இருக்காது. அந்த தடைகள் ஏன் வருகின்றன? நீங்களே விதைச்சதை அறுவடை பண்றீங்க, அவ்வளவுதான். இனி அதை அந்த தப்பு செய்யக்கூடாது. எப்படி, எந்த இடத்துல அஜாக்கிரதையாக என்ன செய்தேன் இந்த துன்பத்தை கொண்டு வந்திருக்கின்றது, இந்த தடைகளை கொண்டு வந்திருக்கின்றது என்று பார்த்து அறிவால் உணர்ந்து இனிமேல் அதை செய்யக்கூடாது. அந்த தடைகளை விட அதிகமான ஆழ்வினை உடைமை முயற்சியை நீங்கள் கொடுத்தால் அந்த விதியை கடந்து அப்பால் சென்று விடலாம். அதனாலதான் ஊழ்னு ஒரு அதிகாரம் எழுதின வள்ளுவர் ஆழ்வினை உடைமை முயற்சி என்று ஒரு அதிகாரத்தை எழுதுகின்றார். கூற்றம் குதித்தலும் கைகூடும்னு அன்றைக்கே திருவள்ளுவர் சொன்னார். ஞாலம் கருதினும் கைகூடுன்றார். உலகத்தையே ஜெயிக்கலாங்கிறார். கேட்கறதுக்கு நமக்கு ஏதோ கற்பனை மாதிரி இருக்கு. ஆனால் நடைமுறைப்படுத்தி காட்டினார் வள்ளல் பெருமான். ஆக இந்த பாடலிலே என்ன நமக்கு புதிய செய்தி என்றால், ஆதியீர் இல்லா அருட்பெருஞ்சோதி கடவுள் நிலையை நாம் எப்படி கற்பது? 4 வழிகளில் 4வது வழி சுத்த சன்மார்க்கத்திலே வள்ளல் பெருமான் கற்ற வழி எது? இறைவனே உனக்குள் புகுந்து கொண்டு உன்னை உருமாற்றம் செய்து இறைவனுடைய அறிவு உன்னுடைய அறிவாக மாற வேண்டும். அகவல்ல நீண்ட பாடல் சொல்றார். தன் பொருள் அனைத்தையும் தன்ன சாட்சியில் என் பொருள் ஆக்கிய என் தனி தந்தையே, தன் அறிவு அனைத்தையும் தன் சமூகத்தினில் என் அறிவாக்கிய, இப்படியே வரிசையா இறைவன் தன்னுடைய உடல், பொருள், ஆவி, அவனுடைய சித்து, அவனுடைய சொத்து எல்லாத்தையும் வள்ளலாருக்கு மாற்றம் செய்கின்றான். இதுதான் உருமாற்றம், திரு உருமாற்றம். அந்த நிலையை அடைந்து இந்த ஓதி ஓதாது நாம் இறைவனுடைய பதி அறிவையை அடைவது எப்படி என்கின்ற ஒரு புதிய பாதையை இந்த கன்னியிலே நமக்கு வள்ளல் பெருமான் காட்டுகின்றார் என்று கூறி தொடர்ந்தே சற்சங்கத்தை நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.